திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. குருவாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சாந்தாமா விநாயகர் துதி பாடுங்கம்மா. திருவாக்கும் செய்தர்மமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. திருச்சிற்றம்பலம். வேலமாலம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. வேலமாலம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. வேலம்மாளம்மா அம்மா பாடுறேங்கம்மா. சிவாயனம். போலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. திருச்சிற்றம்பலம். இந்திரன்மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து சுந்தர மாமுனிவர் இவனாரென்ன எம்பெருமான் நம் தமரூரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. நம் தமரூரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. மெய்யன்பர்களே, நம்ம எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் நொடித்தான் மலை உத்தமனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவிடுகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவிடுகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் 4ஆம் தந்திரத்தில் நாம் அஜபை என்கின்ற தலைப்பில் 23வது பாடலை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த 23வது பாடல் எதற்காகனா அந்த 22வது பாடலின் தொடர்ச்சியாக வந்திருக்கின்றது. 22ல இருந்து எனக்கு ஆரம்பிக்கலாம். வாரே சிவாய நம சிவாய நம வாரே ஜெபிக்கில் வரும் பேர் பிறப்பில்லை, வாரே அருளால் வளர்க்கூத்து காணலாம், வாரே செபிக்கில் வரும் செம்பு பொன்னே. இதை நம்ம என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், இந்த ஜெபிக்கும் முறை எப்படி ஜெபிக்கும் முறை என்றால் அதை சிவாய நம சிவாய நம என்று நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலும் போதும். அதை நீங்க உரை அளவிலையோ மந்தமாகவோ மானதமாகவோ, உரை அளவுனா நம்ம ஜெபிக்கிறது மற்றவங்களுக்கு கேட்கும், நமக்கும் கேட்கும். மந்தம்னா நாம ஜெபிக்கிறது நமக்கு மட்டும்தான் கேட்கும், மற்றவங்களுக்கு கேட்காது. மானதம்னா என்ன செய்வோம்னா இப்ப மனசுக்குள்ளே ஜெபிக்கும், அப்போ உதடு கூட அசையக்கூடாது. அந்த மாதிரி அந்த சிவாய நம சிவாய நம சிவாய நம என்ற ஜெபிக்கில் வரும் பேர் பிறப்பில்லை. இனிமே நம்ம வரக்கூடியதாக இனிமே நமக்கு பெரிய பிறப்பு எதுவுமே கிடையாது, பெயர்த்து வரக்கூடிய பிறப்பு எதுவும் இல்லை.
வாரே அருளால் வளர்க்கூத்து காணலாம். நீங்க அதே மாதிரி ஜெபிச்சுக்கிட்டே போக போக சிவபெருமானுடைய அருள் வந்து உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். அப்ப என்ன செய்யும், உங்களுக்கு வந்து ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தமாகிய அந்த அனுபவ வளர்ச்சியை வளர்க்கூத்துனா அது உங்களுக்கு அனுபவமாகும். இப்ப நான் சொல்றது வந்து கருத்து அளவுல சொல்றேன், வார்த்தை அளவுல சொல்றேன், சொல் அளவுல சொல்றேன். நீங்களும் காது வழியா ஒரு கருத்தா தான் நீங்க கேட்குறீங்க. அப்ப என்ன செய்யும், அது அனுபவமாக வரும். அனுபவ வளர்ச்சியை கொடுப்பதாக அந்த கூத்தை தரிசிக்கலாம். நடராஜ பெருமான் ஆடக்கூடிய அந்த ஐந்தொழில் கூத்தை நீங்கள் வந்து தரிசிக்கலாம். வாரே ஜெபிக்கில் வரும் செம்பு பொன்னே. இந்த மாதிரி நீங்க வந்து அந்த கூத்தை காண்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களை ஆணவ மலம் வந்து மறைத்து கொண்டிருக்கின்றது. இந்த செப்பு பாத்திரத்தில் களிம்பு இருக்கு இல்லையா, அந்த களிம்பு வந்து இந்த செப்பு பாத்திரத்தை மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த செம்பில் உள்ள களும்பை வந்து இப்ப நீக்கிட்டோம்னா அது எப்படி இருக்கு, அது பொன் போல வந்து அது ஒளிர்விட்டிருக்கின்றது. இது எதற்கு உருவகம் அப்படின்னா, இந்த ஆன்மா வந்து ஆணவ மலமாகி அந்த களிம்பில் இருந்து நீங்கி அறிவொளி பெற்று அது பொன்னாக மாறுகின்றது. இந்த தகரம் வந்து தங்கமாக மாறுகின்றது, இந்த செம்பு வந்து பொன்னாக மாறுகின்றது என்று சொன்னோம். அந்த திருவம்பல சக்கரத்தை நம்ம எப்படி வரையணும் அப்படின்னு போன முறை வந்து பார்த்தோம். போன முறை பார்க்குறப்ப என்ன பண்ணோம், இந்த கட்டத்தை வந்து பார்த்தோம். இதுல என்ன பண்ணோம், 6 கோடு போறோம், குறுக்கும் நெடுக்குமாக 6 கோடு. அது மாதிரி போனப்ப என்ன செய்யும், அதுல 25 அறைகள் வரும். அந்த 25 அறைகளை வந்து நம்ம என்ன பண்றோம், அதுல சிவய நம வசிய நம அப்படின்ட்டு நம்ம அந்த அகத்தியர் சொன்ன மாதிரி, திருமணர் சொன்ன மாதிரி அந்த 25 கட்டங்கள் அந்த அறைகள், அந்த அறைகள்ல வந்து ஒவ்வொரு எழுத்தை வந்து நம்ம வந்து கீறுறோம் அல்லது எழுதி அந்த வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று அதை நம்ம ஜெபிக்கிறோம். இது என்னன்னா, இது நம்ம ஜெபத்துக்கு வந்து துணையாக இருக்கும். என்ன பண்ண, வீட்டுல வந்து அந்த மாதிரி ஒரு எந்திரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பேப்பர்லயோ அல்லது செம்பு தகடு, தாமிரத்தகடு, வெள்ளித்தகடு, பொன் தகடு அவங்க வசதிக்கு போல அதில் எழுதி வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுக்கிட்டு ஜெபிக்கக்கூடிய முறை ஒன்று உண்டு. இரண்டாவது என்னமா, அந்த எந்திரத்தை வந்து பார்த்துக்கிட்டே, இப்போ இந்த பக்கம் இருக்கு, இதை பார்த்துக்கிட்டே சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று அதை வந்து நான் ஜெபிக்கலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆசன பலகை வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஆசன பலகையில் என்ன பண்ணுவாங்க, அந்த மந்திரத்தை, இந்த மாதிரி இந்த எந்திரத்தை, இந்த சிவாய நம என்கிற அந்த திருவம்பல சக்கரத்தை வந்து அதை எழுதி அது மேல பட்டு துண்டு போட்டுக்கிட்டு அது மேல உட்காந்துட்டு ஜெபிப்பாங்க அல்லது தியானம் பண்ணுவாங்க. எனவே இதில் நம்ம செய்ய வேண்டியது சிவாய நம சிவாய நம என்று ஜெபிக்க வேண்டியதுதான் என்று சொன்னார்கள். அதுக்கு அடுத்து இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாட்டு இது, பொன்னான மந்திரம் புகழவும் ஒண்ணாது, பொன்னான மந்திரம் பொறி கிஞ்சுகத்தாகும், பொன்னான மந்திரம் புகையுண்டு பூரிக்கில் பொன்னாகும் வல்லார்க்கு உடம்பு பொற்பாதமே என்கின்ற அந்த 23வது பாடல். இப்பேற்பட்ட மந்திரத்தை வந்து நல்ல தகுதி உள்ள ஒரு சீடனுக்குத்தான் நீ வந்து சொல்லணும். வாரமும் போறவனுக்கெல்லாம் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இது பொன் போன்று என்ன செய்யணும், பதித்து வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. அந்த தகுதி உள்ள சீடனுக்கு, அந்த சிஷ்ய பரம்பரைக்கு தான் சொல்லணும். அது எப்படி சொல்லணும், அதை சொல்லியாச்சு. நீங்களும் போய் குரு கிட்ட, திருவாவடுதுறை ஆதீனத்திட்ட போய் நீங்க போய் என்ன பண்ணிட்டீங்க, அந்த மந்திரத்தை நீங்க வந்து உபதேசமா வாங்கிட்டு வந்துட்டீங்க. அதை நீங்க எப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறப்ப நான் சொன்ன மாதிரி, அது நீங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க வாய் விட்டு சொல்லலாம். நீங்க வந்து தியான நிலைக்கு போக போக என்ன செய்யணும், நம்ம வந்து அந்த உரை மந்தம் போயிட்டு மானதம் அப்படியே உதட்டளவுல உதடு மட்டும் அசையலாம். அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்றோம், மந்தமா எனக்கு மட்டும் கேட்கற மாதிரி சொல்றது. எனவே அது கிஞ்சுகம்னா அந்த முருக்கம்பூ வந்து கொடுக்கும். இந்த முருக்கம்பூல வந்து அடலாம் சுட்டு சாப்பிடுவீங்க நீங்க. அந்த முருக்கம்பூ மரத்துல அது எப்படி இருக்கும்னா செக்கச்செவேன்னு இருக்கும். அந்த சிவப்பு எதை குறிக்கணும், அந்த உதட்டை வந்து குறிக்கும். உதட்டு சிவப்பா இருக்கிறதுனால அதை உதட்டளவில் இப்படி உதட மட்டும் அசையலாம் எடுங்களா. அது மாதிரி நீங்க வந்து அது ஓரளவு வந்து பொருந்தும். பொன்னான மந்திரம் பொறி கிஞ்சுகத்தாகும். நீங்க வந்து வாயால சொல்லாம அது மந்தமா சொல்லுங்க. பொன்னான மந்திரம் புகை உண்டு பூரிக்கில், அது என்ன செய்யணும், பூரகம் வந்து மூச்சை வந்து உள்ளே இழுப்பது, கும்பகம் என்பது மூச்சை நிறுத்துவது, ரேசகம் என்பது மூச்சை வந்து வெளியே விடுவது. அதனால என்ன செய்யணும், புகைங்கிறது காற்றை குறிக்கும், காற்றுங்கிறது அங்க வந்து பிராணனை வந்து குறிக்கும். எனவே இந்த என்ன செய்யணும், இந்த பிராணனை நீங்க மூச்சு இழுக்கிறப்ப
அப்படின்னு இழுக்கிறீங்க. அப்படி பூரகம் செய்யறப்ப நீங்க என்ன செய்யணும், அது சிவாய அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வரப்ப நம அப்படின்னு மூச்சு வரும். அது மாதிரி பூரகம் செய்தால் என்ன செய்யும், அது உடம்பு பொன்னான மந்திரம் புகையுண்டு பூரிக்கில் பொன்னாகும். உடம்பு வந்து பொன் போல அப்படி பல இருக்கும். முகத்துல வந்து ஒரு தேஜஸ் வந்து வந்துடும். வல்லாருக்கு உடம்பு பொற்பாதமே, அதை வந்து நீ ஒரு 4 மாத்திரை அளவுக்கு நீ வந்து நிறுத்தின, கும்பகம் பண்ண அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யும், அது பொற்பாதம், சிவனுடைய பொற்பாதமாகிய அந்த திருவடி பேரு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே பொன்னான மந்திரம் என்பது பஞ்சாட்சரமாகி அந்த திரு 5 எழுத்தை கூடும். அதை வந்து சொல்லக்கூடாது. சொல்லுவது என்பது 2 வகை. ஒன்று தன் காது கேட்க ஒலித்தல், பிறர் காதுக்கு கிழித்த ஒலித்தல். இந்த 2ம் வந்து ஒரு உயர்ந்த ஜபமாகாது, அது தாழ்ந்த ஜபம்தான். முதற்றளவில் சொல்லக்கூடிய கூட அது மத்தியம் தான். அப்புறம் மனசுக்குள்ள சொல்றதான் அது உத்தமம். கிஞ்சுகம் என்பது அந்த முள் முறுக்கமலை கொள்ளது. அதுக்கு அடையாளமாக இந்த உதட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். புகை என்பது அங்க வாயுவாகிய பிராணனை வந்து குறிக்கும். என்ன செய்யணும், அந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது அந்த திரு 5 எழுத்தையே பிராணவாயை கொண்டு நீங்கள் பூரித்தால் அப்படின்னா, பூரிச்சு என்ன செய்யணும், கும்பகம் செய்யணும். கும்பகம் செஞ்சு ரேசனம் செய்யணும். எல்லாத்துலேயும் நீங்க சிவாய நம சிவாய நம என்று நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமானுடைய அந்த திருவடி பேரே கிடைக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பெருமானுடைய திருவடி பேரே கிடைக்கும், சிவனது திருவருள் வந்து உங்களுக்கு கைகூடும் என்ற கருத்து தான் அந்த பாட்டில் முதன்மையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து 24வது பாட்டு. பொற்பாதம் காணலாம் புத்திரரும் உண்டாகும், பொற்பாத தாளையே செம்பு பொன்னாயிடும். தாளையேன்னு ஒரு புக்ல இருக்கு, தானையேன்னு ஒரு புக்ல இருக்கு. பொற்பாத தானையே செம்பு பொன்னாயிடும், பொற்பாதம் காண திருமேனி ஆயிடும், பொற்பாத நன்னடம் சிந்தனை செல்லுமே. நீங்க இந்த மாதிரி சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு ஜெபிச்சுட்டே இருக்கீங்க. அப்ப அது பயன் என்ன, பொற்பாதம் காணலாம். பொன் போன்ற பாதங்களை உடைய சிவபெருமானுடைய அந்த திருவடி உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும், சிவ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். புத்திரரும் உண்டாகும், உங்களுக்கு பேயடைய பிரிவெய்தும் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய பாட்டு தான் கொடுத்து நமக்கு மெய்கண்டார் வந்து பிறந்தாருன்னு அந்த வரலாறு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அச்சுத கலப்பாருக்கு வந்து குழந்தை இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, திருவான்காட்டில் போயிட்டு அந்த முக்குளத்தில் வந்து குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண, பெருமானை வந்து பூஜித்து அது சிவாய நம ஜெபிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு உத்தமமான புத்திரன் கிடைப்பார் என்று அருள்நந்தி சிவன் வந்து சொன்னார். அதனால வந்து அப்படின்னா நமக்கு மெய்கண்டார் வந்து கிடைத்தார். அவருடைய இயற்பெயர் வந்து ஸ்வாத வரணேஸ்வரர். இந்த ஸ்வாத வனம் என்பது இந்த திருவெண்காட்டை, ஸ்வேதம்னா வெண்மை, வனம்னா காடு, அதே ஸ்வாத வரணேஸ்வர பெருமான். அதனால அது மூலமா புத்திர பெரு உண்டாகும். பொற்பாதம் தாளை, பொற்பாதத்தானையே பொற்பாதத்து ஆணையேங்கிறார். நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் வந்து ஆணையிட்ட பெருமான்னு சொல்லுவார் இல்லையா, ஆணை நமதேன்னு சொல்லுவார். அது போல இதை நான் என்ன செய்யறேன், அந்த திருவடி மேல் வந்து ஆணை வச்சு நான் சொல்றேன், உங்க திருவடி தரிசனம் கிடைக்கும், புத்திர பேர் வந்து உண்டாகும், செம்பு பொன்னாயிடும். அந்த செம்பாகி ஆணவ மலம் நீங்கி அது என்ன செய்யும், ஆன்மா வந்து பொன் போல ஒளிரும். அப்புறம் அந்த அறியாமை நீங்கி அறிவு உண்டாகும். அறிவு வந்து எதுக்கு, ஒளிக்கு வந்து அடையாளம், அறியாமை வந்து இருளுக்கு அடையாளம். அறியாமை வந்து செம்பு, அறிவு வந்து பொண்ணு. இதுவே ஆணவ மலம் நீங்க பெற்று ஆன்மா அறிவொளியை பெறும். பொற்பாதம் காண திருமேனி ஆயிடும். உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க சிவசாரூபத்தையே நீங்க வந்து பெறலாம். இனிமே நீங்க அது பெருமானுடைய திருவடியை பார்க்க பெருமானுடைய உருவத்தை பார்க்க நீங்க என்ன செய்யும், உங்களுக்கு சிவசாரூபம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வந்து நம்முடைய சுந்தரர் பெருமான் வந்து கைலாயத்துல சாரூபம் பெற்று இருந்தாரோ, 14 கணங்களும் சிவசாரூபம் பெற்றதா இருக்கும். உங்களுக்கும் அந்த சிவசாரூபம் வந்து கிடைக்கும். பொற்பாதம் காண அது திருமேனி, சிவனது திருமேனி ஆயிடும், பொற்பாத நடனம் சிந்தை செல்லுமே. எனவே அந்த பஞ்சாக்கரத்தை திருமேனியா வச்சுக்கிட்டு பெருமான் வந்து ஆடுறாரு. அந்த பஞ்சாக்கர நடனத்தின் அந்த தியானத்தை அதை நீங்கள் வந்து பெருமானே எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நம்முடைய திருமல பெருமான் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நீங்க வந்து எப்படி செய்யணும், அது வந்து அஜபையாக, வாய் விட்டு சொல்லாமல் அஜபையாக மூச்சோடு அந்த
திரு ஐந்தலத்தை நீங்கள் தியானித்தால் முதல்ல என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து திருவடி பேரு, அதன் மூலமாக திருவருள் பேரு வரும். அப்புறம் புத்திரரும் உண்டாகும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க மடத்துல இருக்கிறவங்க ஒரு திருவாடுதுறை மடம் இருக்கின்றது, அது மாதிரி தர்மபுரம் மடம் இருக்கின்றது. அவர்களெல்லாம் திருமணம் வந்து செய்து கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், அவர்கள் புத்திரராக அவர்கள் வந்து அவருடைய சிஷ்யர்கள் தான். அதை வந்து ஞான சந்ததின்னு சொல்லுவாங்க, அதை சந்தான பரம்பரைன்னு சொல்லுவாங்க. இப்ப மெய்கண்டாருக்கு புத்திரர் யாருன்னா அருள்நந்தி சிவம், அருள்நந்தி சிவத்துக்கு மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தருக்கு வந்து நம்முடைய உமாபதி சிவம் அப்படின்னு அந்த குரு சிஷ்ய பரம்பரை, அதை சந்தான பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஞான புத்திரர்கள், உடல் ரீதியான புத்திரர்கள் கிடையாது, அது ஞான புத்திரர்கள். அந்த ஞான சந்ததி வளர்ந்து கொண்டே போகும். உங்களுக்கு ஆணவ மலம் நீங்குவதால் சிவசாரூபம் விளையும். எனவே அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீ பஞ்சாக்கரம் அந்த நடனத்தை நீங்கள் உபதேசியுங்கள் என்று அது திருமல பெருமான் வந்து நம்முடைய சிவபெருமான்கிட்ட கேட்கிறார்கள். எனவே ஞான புத்திரர்களிடம் வந்து அந்த பக்குவம் பெற்ற பரிபாகமுற்ற அந்த சீடர்களை வந்து குறிக்கும். எனவே சிவாய நம என்று நீங்கள் அஜபையாக திருச்சத்தால் உங்களுக்கு திருவடி பேரு, திருவருள் பேரு, ஞான சந்ததி, ஆணவமல நீக்கம், சிவசாரூபம் விளையும். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீ பஞ்சாக்கர நடத்தை எங்களுக்கு உபதேசியுங்கள் பெருமானே என்று திருமூலர் நம் சார்பாக சிவபெருமானிடம் விண்ணப்பம் வந்து வைக்கின்றார். இப்ப நம்ம என்ன செய்யறோம், இன்னொரு கருத்தும் சொல்றாங்க, புத்திரர் உண்டாகும் அப்படின்னா நம்ம அந்த 8ஆம் சூத்திரம் வரும் இல்லையா, ஐம்புல வேடலில் மலர்ந்தனை மலர்ந்து தன் முதல் குருவமாய் தவத்தினர் வளர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமே என்று அந்த 8ஆம் சூத்திரத்துக்கு பொருள் சொல்றப்ப, ஒரு அரசகுமாரன் இருக்கான். அவன் அரசகுமாரன் என்ன செய்யறான், அவன் வந்து தான் அரசகுமாரன் என்று தெரியாமல் அந்த வேடர்களாக வளர்ந்து வருகின்றான். அப்போது குருவாகிய சிவபெருமான் வந்து என்ன சொல்றார், உபதேசம் பண்றாரு, நீ வந்து வேடகுமாரன் கிடையாதுப்பா, நீ வந்து என்னுடைய குமாரன் சிவகுமாரன் என்று உடனே அந்த சிவகுமாரனுக்கு உண்டாகிய அந்த பண்புகளை வந்து வளர்த்துறான். ஏன்னா தானும் சிவனும் வேறல்ல, இந்த சிவன் தான் எனக்குள் இருக்கு, சிவனுக்குள் வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அந்நியமின்மை, அந்நிய நாஸ்தின்னு சொல்லுவாரு நம்ம சிவஞான முனிவர். அங்க அந்நியம் வந்து நாஸ்தி ஆயிடுது, 2 பேரும் ஒண்ணுதான், கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றோம். அந்த அவன் என்ன சிவகுமாரன் ஆயிடுறான். எனவே திருவுருள் நமக்கு வந்துருச்சுன்னா நாமளும் வந்து சிவகுமாரன் தான், சிவனுக்கு மைந்தராகும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், இந்த ஐம்புல வேடர்கள் அலைக்கழிக்கப்பட்டு இருக்கின்றோம். அப்போது செம்பு பொன்னாவது போல உங்களுக்கு என்ன செய்யும், அந்த சிவமாம் தன்மை உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்ப நம்ம உடம்பு எப்பேற்பட்ட உடம்பு, அது மாயாக்காரியமான உடம்பு. அந்த மாயாக்காரியமான உடம்பு என்ன செய்யுது, அது சிவனது தன்மை பெற்றால் அதுக்குள்ள அந்த திருவள்ளுவர் அந்த சத்தினி பாதம் வந்து பாயும். அப்ப அது அருள்மயமான உடம்பாக மாறிவிடும். அப்ப இந்த கரணங்கள் என்ன செய்யும், அதெல்லாம் வந்து சிவகரணங்களாக பதிகரணங்களாக மாறிவிடும். அப்போது நீ என்ன சிவ பெருமான் ஆடக்கூடிய இந்த இதுவரைக்கும் ஊன நடனத்தை பார்த்தோம். இப்ப பெருமானுடைய ஞான நடனம், நன்னடம் என்பது ஞான நடனத்தை குறிக்கும் என்ற கருத்து சொல்லப்படுகின்றது. அடுத்து 25வது திருப்பாடல். சொல்லும் ஒரு கூட்டில் புக்கு சுகிக்கலாம், நல்ல மடவார் நயந்துடனே வரும், சொல்லினும் பாச சுடற்பாம்பு நீங்கிடும், சொல்லும் திருக்கூத்தின் சூக்குமம் தானே. முதல்ல பதவுரை மட்டும் சொல்லும். சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டில், இந்த ஒப்பற்ற அந்த ஒரு உடலிலே புக்குனா புகுந்து, சுகிக்கலாம் நீங்கள் இன்பத்தை வந்து அனுபவிக்கலாம், நல்ல மடவார் நயந்து உடனே வரும். நல்ல என்பது நல்ல மடவார் என்பது பெண்களை குறிக்கும். நயந்தன விரும்பி உடன் வருவார்கள், உங்களுடன் வருவார்கள். சொல்லினும் பாச சுடற்பாம்பு நீங்கிடும். உங்ககிட்ட பாம்பு இருக்கு, அது என்ன, ஆசை பாசம்ங்கிற அந்த பாம்பு. அதே அந்த ஆசா பாசம் ஆகிய அந்த பாம்பு என்ன செய்யும், இவர்கள் வந்து சிவாய நம என்று சொன்னாலே அது அந்த ஆசா பாசமாகிய பாம்புகள் உங்களை விட்டு ஓடிவிடும், நீங்கிவிடும். சொல்லும் திருக்கூத்தின் சூக்குமம் தானே. இதுதான் பெருமான் நடனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருக்கூத்தின் சூக்குமம் என்பது ரகசியத்தை வந்து குறிக்கும். எனவே சொல்லப்படுகின்ற ஒரு உடலிலே புகுந்து நீங்கள் இன்பத்தை அனுபவிக்கலாம். நல்ல பெண்கள் விரும்பி உங்கள் உடன் வருவார்கள். ஆசாபாசமாகிய பாம்புகள் உங்களை சிவாய நம என்று சொன்னாலே ஓடி போகும். இதுவே
திருக்கூத்து அசையும். ஏன் இந்த ஒரு கூட்டில் நம்மகிட்ட வந்து ஒரு உடம்பு இல்லை, 5 உடம்பு இருக்கு, பஞ்ச கோஷங்கள் வந்து இருக்கின்றன. இப்போ ஸ்தூல தேகம், சூக்கும தேகம், அப்புறம் கஞ்சுக தேகம், காரண தேகம் என்று 5 கோஷங்கள் வந்து இருக்கின்றன. நீங்க வந்து அந்த ஸ்தூல தேகத்திலிருந்தே இந்த உலகத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம். இதை வந்து நல்ல மடவார் நயந்து உடனே வரும். இப்போ வந்து நல்ல பெண்கள் உங்க கூட வருவாங்க அப்படிங்கிறப்ப அது உலகியலை ஒட்டி சொல்ற மாதிரி சொன்னாலும், இது நமக்கு சொன்னது என்ன? நல்ல மடவார் என்பது நம்முடைய அம்மையை தான் குறிக்கும். அந்த அம்மையாகிய திருவுருள் என்ன செய்யும்? அது விருப்பப்பட்டு உன் கூடவே எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். துணையாக அந்த திருவுருள் என்ன செய்யும்? உனக்கு கூடவே துணையாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆசா பாசங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அதுதான் வந்து நம்ம கடிச்சு அந்த விஷம் வந்து நமக்கு தலைக்கு ஏறி போயிடுது. தலை ஏறி போயிடலாம். நம்ம என்ன செய்வோம்? உலகத்தையே பார்த்துக்கிட்டு உலக இன்பத்தையே நம்ம விரும்பி வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆனா நீ இந்த அஜபா மந்திரத்தின் மூலமாக சிவாய நம என்று சொன்னாலே என்ன செய்யும்? அந்த ஆசா பாசம் என்கிற பாம்பு ஒன்றை பார்த்தாலே ஓடி போயிடும். ஏன்னா மனசோடைய பற்று வந்து கலண்டு போய்விடும். இதுதான் ரகசியம் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இன்னொன்னு என்ன சொல்றாங்க? சொல்லும் ஒரு கூட்டில் புக்கு சுகிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்றாரு? நம்முடைய திருமணம் வராரு, வரப்ப அங்க மூலன் என்கிற இடையன் வந்து இறந்து போயிடறான். இறந்து போனோடனே அந்த பசுக்கள்லாம் என்ன செய்யுது? அவனை சுத்தி கண்ணீர் விட்டு அழுகுது, அவனை நக்கி நக்கி கொடுக்குது. அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து மனசு வந்து இறங்கி போயிடுது. மனசு இறங்கி போல தன்னுடைய உடம்பை விட்டு என்ன செய்கின்றால் அந்த மூலன் உடம்புக்குள்ள போறாரு இல்லையா? அந்த கதை வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்முடைய அருணகிரிநாதர் அவர் என்ன செய்யறாரு? அந்த தேவலோகத்திலிருந்து பூவை கொண்டு வருவதற்காக என்ன செய்ய தன்னுடைய உடம்பை நிறுத்திட்டு ஒரு கிளி வடிவத்துல போய் போறாரு. அதே நம்ம அருணகிரிநாதர் வரலாறுல வந்து நம்ம வந்து பார்க்குறோம். 3வது வந்து சங்கராச்சாரியார். சங்கராச்சாரியார்ல வந்து அவர் வாதத்துக்கு போறாரு. வாதத்துக்கு போறப்ப இந்த மிஸ்ரமண்டர் அவரை வந்து தோத்துறாரு. அவருடைய மனைவி என்ன சொல்றாரு? என் புருஷனை வந்து ஜெயிச்சா பத்தாது, நீ வந்து என்னையும் ஜெயிக்கணும். ஏன்னா நாங்க 2 பேரும் ஒரு உடல்ல 2 பேரா நாங்க இருக்கோம், நீ என்னையும் ஜெயி அப்படின்னு என்ன சொல்றாங்க. அவங்க அந்த இல்லற சுகத்தை பற்றி கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அது கேட்டவுடனே நம்முடைய சங்கராச்சாரியர் வந்து அவர் வந்து இல்லறத்துல வந்து இருந்தது கிடையாது. அதில் என்ன பண்ணாரு? அம்மா எனக்கு வந்து 1 மாசம் டைம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? அவர் தன்னுடைய உடம்பை விட்டு இப்போ காசிராஜன் வந்து இறந்து போறான். அவன் உடம்புல போயிருந்து அவன் மனைவியோடு சேர்ந்து அந்த இன்பத்தை அனுபவிச்சு பிற்பாடு வந்து அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அவங்களே வந்து என்ன செய்கிறார்கள்? வெற்றி கொண்டாங்க. அந்த அம்மா தான் நமக்கு என்ன பண்ணாங்க? நமக்கு இங்க ஸ்ரீசைலம் இருக்கு இல்லையா? அங்க வந்து அந்த அம்மாவை அவர் வந்து ஸ்தாபிச்சிடறாரு. அம்பாலா வந்து ஸ்தாபிச்சிடறாரு. இந்த கதையை வந்து நம்ம ஒரு கூட்டில் புக்கு செய்யலாம். இந்த ஒரு கூட்டத்தை விட்டு இந்த உடம்பை விட்டு இன்னொரு கூட்டத்துல வந்து அவங்க வந்து நீங்கள் சுகத்தை வந்து நீங்க அனுபவிக்கலாம். அப்புறம் நீங்கள் இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க? நல்ல மடவார் நயனும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல, அப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல மனைவி வந்து உங்களை வந்து கிடைக்கும். அப்புறம் சொல்லினும் பாச சுடற்பாம்பு இடம். இந்த 100 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பாம்புக்கு என்ன செய்யும்? மாணிக்கம் இருக்குமா. அந்த மாணிக்கம் கூட என்ன செய்யும்? அந்த மாணிக்கத்தை கக்கி விட்டு அது என்ன செய்யும்? உங்களை விட்டு ஓடிவிடும். உங்களுக்கு மாணிக்கத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இதுதான் திரு அம்பல சக்கரத்து மறைபொருள் என்று இது தர்மபுரம் ஆதீனத்துல வந்து பொருள் வந்து கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த திருவுருளை ஆகிய இப்ப நம்ம ஏற்கனவே வந்து இது பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம் இல்லைங்களா? திருவுந்தியார்ல வந்து 30வது பாட்டு, கூட்டில் வாழ் சார்த்தேன் என்று உந்தி பெற. கூடு கூடு என்பது அந்த ஆன்மாவாகிய அந்த கூட்டில் நீ என்ன செய்யணும்? வாளாகிய அந்த திருவுருளை சாத்தின் என்று உந்தி பெற. உன்னோட ஆன்மாவில நீ எப்பயும் ஆன்மாகிய கூட்டில நீ திருவுருள் என்ற வாழ் சாத்தின் என்று உந்தி பெற என்று நம்ம வந்து அந்த கருத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அம்பாள் தான் அங்க வந்து திருவுருளாக இருக்கின்றார் என்று அந்த கருத்தையும் பார்க்குறோம். அடுத்து 26வது பாட்டு. இதுல வந்து எண்ணிக்கை எவ்வளவு செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். சூக்குமம் எண்ணாயிரம் ஜெபித்தால் உம்மேல் சூக்குமமான பலியடை காணலாம். சூக்குமமான வினையை கெடுக்கலாம். சூக்குமமான சிவனது ஆனந்தமே. இது எண்ணாயிரம் என்னங்கிறது 8000 என்ற கணக்கு கொண்டு அது எண்ணாயிரம் உரு நீங்க ஜெபிச்சீங்கன்னா என்ன செய்யலாம்? சூக்குமமாக எண்ணாயிரம், நான் அந்த மாதிரி ஸ்தூலமாக சேவிக்காம சூக்குமமா அஜபையாக அந்த 8000 உரு ஜெபித்தால் சூக்குமமான வழியடை காணலாம். இந்த
பிரம்மரந்திரம். இந்த பிரம்மரந்திரம் தான் அந்த பிரம்மமாகிய சிவனை அடைவதற்கு, ரந்திரம்னா அந்த ஓட்டையை வந்து குறிக்கும், துவாரத்தை வந்து குறிக்கும். அந்த பிரம்மரந்திரத்தை நீங்க வந்து தரிசிக்கலாம். இங்க 1000 இதழ் தாமரை இருக்கு இல்லையா, அந்த 1000 இதழ் தாமரையில அந்த சிவன் இருப்பதை நீங்கள் வந்து பார்க்கலாம். சூக்குவமான வழியிடை காக்கலாம். இங்கேருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த துவாத சார்ந்த பெருவழி, இந்த உச்சந்தலைக்கு மேல 12 அங்குலத்தில் உள்ள அந்த துவாத சார்ந்த பெருவழிக்கு வழியாக இருக்கக்கூடிய அந்த சூக்குவமான வழியை நீங்கள் தரிசிக்கலாம். சூக்குவமான வினையை வந்து கெடுக்கலாம். இந்த வினை வந்து நமக்கு வந்து நுகரக்கூடிய அளவுக்கு வரணும்னா அது வந்து ஸ்தூல வினையா பருவினையா மாறலாம். இந்த பருவினையா மாறுறதுக்கு முந்தி அப்ப நீ என்ன பண்ணலாம், உடம்பு வந்து அது சூக்கும கண்மம் அல்லது மூலக்கண்மம்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் கெடுக்கலாம். அந்த கண்மத்தை நீங்கள் கெடுக்கலாம். அப்ப என்ன, சூக்குமமான சிவனது ஆனந்தமே. அப்போ உங்களுக்கு நீங்கள் சூக்குமமாக அந்த சிவானந்தத்தை நீங்கள் அனுபவம் செய்யலாம். சூக்குமமாக அந்த மனத்தாலேயே நீங்கள் மந்திரத்தை எண்ணக்கூடிய அந்த நுண்ணிய நிலை. முதல்ல வாய் விட்டு ஜெபிக்கிறோம், அப்புறம் வந்து மந்தமா வந்து ஜெபிக்கிறோம், அப்புறம் மனசால வந்து ஜெபிக்கிறோம், அப்புறம் சுத்தமானதம் என்கின்ற இந்த நிலை வரும்போது அப்ப என்ன செய்யும், நம்ம எந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த மனசு என்ன செய்யும், அது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் மட்டுப்பட்ட எனக்கின்றி என்ற அந்த பாட்டுல சொல்லுவாரு, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அதாவது அந்த மனசும் நாக்கும் என்ன செய்யும், அது சிவாய நம சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அதுதான் அடைய வேண்டிய அந்த சுத்தமானத நிலை. அது சூக்குமமான வழி என்றால் என்ன, இது இந்த சகஸ்ராரம் என்கின்ற அந்த உச்சந்தலையில் என்ன செய்யும், அந்த பெருமான் வந்து ஒளியாக ஒளிப்பிளம்பாக வெளிப்படுவார். ரந்திரம் என்றால் துளையை குறிக்கும். இந்த சூக்குமமான வினை என்றால் என்ன, அது மூலக்கண்மம். இந்த மூலக்கண்மத்தை பற்றி இந்த சித்தாந்த வினாவிடையில வந்து நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா வந்து எழுதியிருக்கின்றார்கள். அந்த இடத்துல வந்து நன்மை தீமை வந்து அந்த வினைக்கு கிடையாது. ஸ்தூல கர்மத்துக்கு தான் நன்மை தீமை உண்டு, அந்த சூக்கும கர்மத்துக்கு நன்மை தீமைன்னு இருக்காது. அது புத்தி தத்துவத்துல வந்து கிடைக்கும். அது புத்தி தத்துவத்திற்கு வரத்துக்கு முந்தியே என்ன செய்யும் அப்படின்னா அதெல்லாம் கெட்டு போய்விடும். எனவே அப்ப நமக்கு இந்த பிராரத்த கர்மம் மட்டும்தான் இருக்கும். அதுவும் வந்து எப்படி, அது உடல் ஊழாய் வந்து கழியும் என்ற கருத்தை வந்து நம்ம சித்தாந்த சாஸ்திரங்களை வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். இதுல ஐயா ஐயா சொல்லுமா. ஐயா சூக்கும கண்மம் வந்து வினையாதான் இருக்குங்கிறீங்க, நல்ல வினை தீய வினை இல்லைன்னு சொல்றீங்க ஐயா. அப்புறம் எப்படிங்க ஐயா பிராரத்தத்துல இருந்து நமக்கு தராங்க? நல்ல வினைக்கும் தீய வினைக்கும் தகுந்த மாதிரி தானங்க ஐயா நம்ம வந்து உடலை கொடுத்து நமக்கு பெருமான் படைக்கிறாரு. ஆமாமா ஆமா, அது உண்மைதான். அது இது வந்து சஞ்சிதத்துல மூலக்கண்மம்ங்கிறதுமா அது வந்து புத்தி தத்துவத்துல வந்து கிடக்குதுமா. புத்தி தத்துவத்துல கிடக்கிறப்ப அதுல வந்து நன்மை தீமைன்னு ஒன்று கிடையாது. அது எப்ப காரியத்துக்கு வருதோ, காரியப்பட்டு வரும்போதுதான் அதை வந்து நல்வினை ஆகிய புண்ணியம் என்றும் தீவினை ஆகிய பாபம் என்றும் வரும். அது காரண கண்மம்னு சொல்லுவாங்கம்மா. காரணம், ஒரு காரண நிலை ஒன்று இருக்கு, காரிய நிலைன்னு ஒன்று இருக்கு. இது மாதிரி கண்மத்துக்கு வந்து காரண நிலை வந்து மூலக்கண்மம். அந்த மூலக்கண்மம் வந்து அது காரியப்படும் போது நம்ம வந்து மனசுல வந்து இப்போ இந்த வயசுல இவனுக்கு இந்த பொண்ணு மேல ஆசை வரணும், அவ மூலமா வந்து இன்ப துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த புத்தி தத்துவத்துல இருக்கும். அங்க வரைக்கும் அது என்ன செய்யும், அது சின்ன குழந்தையிலேருந்து புத்தி தத்துவம் இருந்துட்டு தான் இருக்கு. அவன் என்ன செய்வான், ஒரு 16 வயசு 17 வயசு 18 வயசு இருப்போ ஒரு பொண்ணை போய் பார்ப்பான். பார்க்குறப்ப என்ன செய்யும், அந்த வினை வரும், வந்து அவன் மேல அவன் ஆசைப்படுவான், அவளை கட்டிக்குவான். அவளை கட்டிக்கிட்டு அவள் மூலமாக இன்பத்தையும் அனுபவிப்பான், துன்பத்தையும் வந்து அனுபவிப்பான். இது வந்து ஒரு உதாரணம் தாமா. இது புரிஞ்சுதாமா, இன்னும் விளக்கம் வேணுமா? போதுங்க ஐயா. அடியேன் புரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னா ஐயா, ஆகாமியம் செய்யறது வந்து தூள வினைங்க ஐயா. அது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அது செய்யும் போது அது தூளமா இருக்கு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட புத்தி தத்துவத்துக்கு போகும்போது பெருமான் வந்து அந்த ஆகாமிய வினைய உடனுக்குடன் அதை வந்து சூக்குமமா மாத்தி நம்ம புத்தி தத்துவத்துல பதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து சஞ்சிதத்துல நல்வினை தீவினையாக பதியுது. அதுக்கப்புறம் பெருமான் கொண்டு போய் மாயையில வச்சிடறாரு. அதாவது நம்ம புத்தி தத்துவம், அதாவது உடல் இருக்கிற வரைக்கும் புத்தி தத்துவத்துல இருக்கும். அதுக்கப்புறம் மாயையில கொண்டு போய் பெருமான் வந்து அதை நல்வினை தீவினையாக அங்க மாத்திடுறாரு. அதுல இருக்கிறது வந்து நமக்கு வந்து திரும்ப பிராரத்துக்கு பெருமான் கொடுக்கும்போது அது நமக்கு என்னன்னே தெரியாது. அது அதிசூக்குமமா இருக்கும். அதாவது ஆகாமியம் தூளம், சஞ்சிதத்துல வர்றது சூக்குமம், மாயையில கொண்டு போய் பிராரத்தமா திரும்ப கொடுக்க போறாரு இல்லங்க அது வந்து அதிசூக்குமமா அங்க வைக்கிறார் பெருமான். அப்படிதாங்க ஐயா அடியேன்னு புரிஞ்சிருக்கேன். கரெக்டுங்களாங்க ஐயா?
கரெக்ட் தான். அந்த மாயையில கிடக்கு இல்லைங்களாமா, அந்த மாயையில கிடக்கிறதா வந்து சூக்கும கண்மம் அது. சரிங்களா? மாயையிலிருந்து மறுபடியும் அது பிராரப்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு வந்து அது ஸ்தூல வினையாக வரும். ஸ்தூலம், சூக்குமம், அதிசூக்குமம் அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ ஒரு செயலை நான் செய்கிறேன். இப்போ எனக்கு பிராரப்த கர்மம் இன்னைக்கு வந்து திருமந்திரத்தை நான் உபதேசம் செய்யணும், இல்லை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பிராரப்தம் வந்து எனக்கு இருக்கு. அது சொல்றப்ப எனக்கு பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த இடத்துல விருப்பம் வருது. போய் இதெல்லாம் போய் சொல்ல வேண்டியிருக்குன்றே அப்படின்னு ஒரு வெறுப்போடையும் வந்து சொல்லலாம். இப்போ ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்காரு, கிளாஸை வந்து என்ன செய்யற மாணவர்கள் மேலே ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வந்து நடத்தலாம். இல்லை வந்து சம்பளம் வேணுங்கிறதுக்காக ஒரு வெறுப்போட வேண்டா வெறுப்போட வந்து நடத்தலாம். அப்போ வந்து விருப்பு வெறுப்புன்னு வரப்ப அந்த இடத்துல வந்து ஆகாமியம் வந்து விடுகின்றது. அந்த ஆகாமியம் வந்து என்ன செய்யுது, அது போய் நம்முடைய புத்தியில சேர்ந்து அப்புறம் அது சஞ்சிதமா மாறுது. சஞ்சிதமா மாறி அது என்ன அதிசூக்குமா போயிடுது. அப்புறம் இந்த சஞ்சீதம் வந்து சூக்குமா இருக்குது. அங்கேருந்து மாயையில இந்த உடம்பு அழிஞ்சப்பறம் மாயையில போய் கிடக்குது. இந்த ஆன்மா மறுபடியும் பிறவி எடுக்குது. அப்படின்னா என்ன செய்யுது அப்படின்னா மறுபடியும் வந்து நமக்கு அது அனுபவத்துக்கு பிராரப்தமா வந்து வரும். அதனால பண்ணோம் ஆகாமியம், ஆகாமியத்திலிருந்து சஞ்சயத்துக்கு போகுது. சஞ்சயத்திலிருந்து நம்ம மறுபடியும் பிறவி எடுக்கிறப்ப என்ன செய்யுது, அது வந்து பிராரப்தமா வந்து வருது. அந்த பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறப்ப நம்ம மறுபடியும் பண்றோம். மறுபடியும் விருப்பு வெறுப்பு வந்தால் மறுபடியும் ஆகாமியம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதில் விருப்பு வெறுப்புன்று அனுபவித்தால் அப்ப என்ன செய்யும், அந்த கண்மம் வந்து அது அடிபட்டு போய்விடும். அது இருவினை ஒப்பாக வந்து மாறிவிடும். இன்னும் யாரும் ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சசிரேகாவா, சொல்லுங்கம்மா. ஐயா சிவாய் நம்ம ஐயா திருவிட வணக்கம் ஐயா. ஐயா இப்போ சாருமதி சிவா சொன்னாங்க இல்லைங்க ஐயா, புத்தி தத்துவத்துல போயிட்டு அதுக்கப்புறம் மாயில போகுது அப்படின்னு சொல்றது. அதுதான் ஐயா ஒரு சின்ன கருத்து எனக்கு தெளிவுபடுதுங்க ஐயா. ஆன்மா வந்து உடலை விட்டுட்டு போகும்போது புரியட்ட காயத்தோட தான் ஐயா போகும். புரியட்ட காயத்தோட போகும்போது அங்க அதுல புத்தி இருக்கிறதால அந்த புத்தி தத்துவத்திலே தான் நம்மளுடைய வினைகள் பதிஞ்சிருக்குன்றது நீங்க சொன்ன ஆனந்தராசையா புத்தகத்துல இருக்குதுங்க ஐயா. அப்போ அங்க சூக்குமமா அதாவது அதிசூக்குமா இருக்கும்போது மீண்டும் அது பிறவி எடுத்து உடல் எடுத்து வரும்போது பிராரத்தமா வரும்போதுதான் நம்ம அனுபவிக்கும் போதுதான் நம்மளுக்கு அது வருது. புத்தி தத்துவத்துல இருந்தே தான் வருதுன்றது என்னுடைய புரிதலுங்க ஐயா. இது எப்படிங்க ஐயா அது? ஏன்னா புரியட்ட காயத்தோட தான் இருக்கும். ஆன்மா வந்து புரியட்ட காயத்தோட தான் போகும். ஆமாம்மா, உங்க கருத்து கரெக்ட் தான். அது நீங்க சொன்னது வந்து கரெக்ட் தான். அது ஏன்னா இந்த சூக்கும உடம்பாகி அந்த புரியட்ட காயம், அதுல வந்து அந்த 5 புலன்களும் அப்புறம் மெய் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்கின்ற அந்த 5 புலன்கள், அது கூட வந்து மனம், புத்தி, அகங்காரம். இந்த மனம், புத்தி, அகங்காரம் அந்த இடத்துல சித்தம் வந்து கிடையாது. ஏன்னா சித்தம் வந்து மனசுல வந்து போய் ஒடுங்கிடும். ஆனால் புத்தி தத்துவத்தில் தான் அது வந்து கிடக்கும். கேட்டுங்களா? நீங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தெளிவை வந்து நீங்க கொடுத்துட்டீங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரி, இனிமே அந்த சூக்கும வினையே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கெடுத்துடலாம். எண்ணாயிரம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நம்ம வந்து சப்த கோடி மகாமந்திரங்கள் அப்படிங்கிறப்ப வந்து கோடி மந்திரங்கள் நம்ம நினைக்கக்கூடாது. அந்த கோடி அதை முடிவாக கொண்ட நமக, ஸ்வாகா, ஸ்வதா, பூம்பட் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்க எண்ணாயிரம் என்பது எண்ணிக்கையில் அதிகமான அந்த நீ என்ன செய்யணும், அந்த சூக்கமும் எண்ணாயிரம் இந்த மொழியை வந்து நீங்க என்ன செய்யணும், எண்ணாயிரம்னா எண்ணிக்கை இல்லாமல் ஜெபித்து கொண்டே சென்னாலாம். அப்படின்னா அவங்க தலையில் உள்ள அந்த பிரம்மரந்திரம் என்ற அந்த நுண்ணிய வலியை, இந்த பிரம்மரந்திரம் துவப்பதை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா பிறக்கிறப்ப என்ன செய்யறோம், அந்த துவாரம் வந்து அடைபடாமல் திறந்தே இருக்கும். அதாவது அந்த குழந்தை என்ன செய்யுது, கள்ளங்கபடம் இல்லாமல் அது தெய்வம் போல சிரிக்கின்றது. அது செய்கை எல்லாமே வந்து தெய்வீகமாக இருக்கின்றது. ஏன்னா இந்த இடம் வந்து அடைபடவில்லை. அது வழியாக அந்த பெருமானுடைய அந்த ஒளி, இந்த திருவருள் வந்து பாய்ந்து கொண்டே இருக்குது. அது என்ன செய்யும், 2 வயசு 3 வயசுல வந்து அது மூடி போனோம்னா என்ன செய்யுது, இந்த உலகத்தை பார்த்து நல்லது கெட்டதெல்லாம் வந்து கத்துக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம குழந்தை போல ஆயிடுறோம். அந்த நுண்ணிய வழி வந்து நமக்கு திறந்து விடுகின்றது. அந்த ஜெபம் பண்றப்ப இது வழியா அந்த ஒளி வர்றதை வந்து நம்ம காணலாம். அப்ப என்ன செய்யலாம், இந்த உடம்புல வந்து பொறிந்து நின்ற அந்த பிராரப்த கண்மத்தையும் நீங்க வந்து அழிக்க இயலும். அந்த இருவினை ஒப்பு வந்துடுச்சு அப்படின்னா என்ன செய்யும், அப்போ வந்து நமக்கு வந்து ஆணவ மலம் வந்து பரிபாகமாகும். அப்ப சத்தினிபாதம் வரும். சத்தினிபாதம் வந்து அவங்களுக்கு வந்து சிவானந்தம் வந்து வெளிப்படும். சூக்குவமான சிவனது ஆனந்தமே என்று சொல்வார்கள். எனவே பிரம்மரந்திரம் வந்து என்ன, இந்த ஆறம் வந்து ஆதார யோகத்தில் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய இந்த ஆறும் ஆதாரம். இந்த ஆறாத்திலிருந்து இங்க நம்ம நிராதாரத்துக்கு போறோம். நிராதாரத்துக்கு போறப்ப இது வலியாக இருக்கின்றனால வலி இடை காணலாம், சூக்குவமான வலி இடை காணலாம் என்று சொல்ற. எனவே இந்த யோகிக்கும் ஞானிக்கும் என்ன செய்யறது, வினையை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு பத்தி எண்ணமே இருக்காதுல்ல. நம்ம உடம்பு மனசு இருந்தாதான் நமக்கு வந்து வினை ஏறும்.
அவங்ககிட்ட வந்து உடம்பும் மனசும் வந்து அனுபவத்துல வந்து இருக்காது. ஆனா அவங்க ஏற்கனவே இருந்த பிராரப்த கர்மம் வந்து என்ன செய்யும், அது வந்து உடல் உலக கழியும், அவருடைய மனசையோ ஆன்மாவையோ அது பந்தப்படுத்தாது என்பதை இந்த பாட்டுல வந்து காக்கிறோம். அடுத்து 27வது திருப்பாடல். ஆனந்தம் ஆனந்தம் ஒன்றென்றறிந்திட ஆனந்தம் ஆயி ஊயே ஊம் என்று அடைந்திட ஆனந்தம் ஆனந்தம் அஞ்சுமதாயிடும் ஆனந்தம் ஆம் ஹ்ரீம் ஹம் சம் ஆம் ஆகுமே. உண்மையான ஆனந்தம் என்பது என்ன? அது வந்து சிவானந்தம் தான். இந்த சிவானந்தம் தான் நம்ம வந்து என்ன செய்ய பல வகையாக வெளிப்படுகின்றது. அந்த ஆனந்தம் ஒன்றே, அந்த ஆனந்தம் ஒன்றே. அது அறைந்திட அந்த ஆனந்தம் அதற்கு இடமாக 5 எழுத்து இருக்கின்றது. தமிழ்ல சொல்லும்போது அது ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏயண்ணா, ஓவண்ணா. இது மற்றவர்களுக்கும் சொல்லப்பட சொல்றோம். நம்ம வகுப்புல சொல்லப்படும் ஆகாரம், ஈகாரம், ஊகாரம், ஏகாரம், ஓகாரம் அப்படின்னு காரசாரியை சேர்த்தோம். அது ஆ, இ, உ, ஏ, ஓ என்ற அந்த 5 தமிழ் எழுத்துக்கள். இது வந்து வடமொழியில வந்து எப்படி இருக்கின்றது அப்படின்னா வந்து அங்க அம், ஹ்ரீம், அம், சம், இந்த அம்ங்கிறது இந்த இடத்துல ஹம்னு வரும். அம், ஹ்ரீம், ஹம், சம், ஹாம். இது வந்து வடமொழி எழுத்து. எனவே இந்த ஸ்ரீ பஞ்சாக்கரம் நம்ம நமச்சிவாயன்னு சொல்றோம். அதை உயிரெழுத்தா சொல்றப்ப அது என்ன பண்ணாங்க, சித்தர்கள் வந்து அதை ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட வந்து இம்மு சேருவாங்க. ஆம், ஈம், ஓம், ஏம், ஓம். ஓம் சிவாய நம, அதுபடி ஆம் சிவாய நம, ஈம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஏம் சிவாய நம, ஓம் சிவாய நம என்று நம்ம ஜபிக்கலாம். இதே நம்ம வடமொழித்து எடுத்து கொண்டு போறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், அதுல வந்து ஒரு புக்கில் அம்முன்னு கொடுத்துருக்கு, இன்னொரு புக்கில் ஆம்னு கொடுத்துருக்கு. தருமபுரம் வந்து ஆம்னு கொடுத்துருக்காங்க, திருவாரூர் வந்து அம்முன்னு கொடுத்துருக்காங்க. ஆம், ஹ்ரீம், அப்புறம் இந்த அம்மு அடுத்த அம்மு வந்து என்னது, அது ஹம். ஹம் என்கின்ற வடமொழி எழுத்து. ஹம், சம், ஹாம் ஆகுமே. அப்ப என்ன செய்யலாம், ஆம் சிவாய நம, ஹ்ரீம் சிவாய நம, ஹம் சிவாய நம, சம் சிவாய நம, ஹாம் சிவாய நம என்ற அந்த 5 எழுத்துக்களை அந்த சக்கரத்தில் இட்டு நம்ம ஜபிக்க. இப்போ திருவம்பல சக்கரத்துல வந்து இந்த எழுத்துலாம் வரும். அது நீங்க ஜபித்தால் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. இந்த சிவானந்தம் உங்களுக்கு நிறைய வளர்ந்து கொண்டே போகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த உயிரெழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓம், அது கூட சிவாய நம என்று நீங்கள் அறைந்திட சொல்லிட ஆனந்தம் ஆனந்தம் அஞ்சும் அதாயிடும், அது பஞ்சாக்கரமாக மாறிவிடும். இதே வடமொழியில் சொல்லணும்னா ஆம், ஹ்ரீம், ஹம், சம், ஹம் என்று ஹம்னு சொல்லலாம், அது ஹாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஹம் வந்தாலும் அதை ஹாம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சொன்னோம்னா அப்படின்னா நமக்கு இந்த சிவானந்தம் வந்து கிடைக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 28வது திருப்பாடல். மேனி இரண்டும் விளங்காமல் மேற்கொள்ள மேனி இரண்டும் மிக்கார் அவிகாரியாம், மிக்கார் அவிகாரியாம். மேனி இரண்டும் ஓ ஆ இ ஏ ஓ என்னும் மேனி இரண்டும் ஓ ஓ ஏ ஏ கூத்தே. இதுல வந்து இந்த உயிரெழுத்துக்களை வந்து நம்ம எப்படி கூட்டிக் கொள்வது என்ற அந்த பாட்டுல வந்து போன பாட்டுல வந்து அந்த உயிரெழுத்துக்கள் அது திரு 5 எழுத்துக்கள் சொல்லப்பட்டது. வடமொழி எழுத்துக்கள் அது வந்து சிவனுக்கு வந்து திரு 5 எழுத்தாக சொல்லப்பட்டது. திரு 5 எழுத்து அது மேனி இரண்டும், அது பெருமானுக்குரிய திருமேனியாக இருக்கின்றது. அப்ப என்ன செய்யும், அப்போது அந்த 2 வகை மந்திரங்களையும் நீங்கள் இருவேறு வகையாக மாற்றி உச்சரிக்க நீங்கள் பெருமானுடைய அந்த 2 வகை நடனங்கள், ஊன நடனம், அந்த ஞான நடனம் இரண்டையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இதற்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மேனி 2, நம்ம அஜபேல வந்து 2 எழுத்து யூஸ் பண்றோம். அது வந்து சோகம் அல்லது ஹம்சம். எனவே
மேனி இரண்டும், பெருமானுக்கு திருமேனியாக இருப்பது 2 எழுத்துக்கள் அல்லது 2 அச்சரங்கள் அல்லது 2 மந்திரங்கள். அது ஹம் சம் என்னும் மந்திரங்களை நீங்க என்ன செய்யணும், அது சோகம் சோகம் என்று சொல்லும்போது அது எது முந்தி வந்தது எது பிந்தி வந்தது என்று சொல்லாமல் அது ஜெபிக்கலாம். அது ஹம்ச சோகம் ஹம்ச சோகம் சோகம் ஹம்ச அப்படின்னு ஜெபிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. எனவே அது அந்த ஆன்மாவுக்கு எது பொருத்தமாக இருக்கின்றதோ அந்த மந்திரத்தை குருநாதர் அந்த ஆன்மாவுக்கு அந்த சிஷ்யனுக்கு கொடுப்பார். எனவே அப்ப என்ன செய்யும், அது சிறந்து பொருந்தி நிற்கும். அப்போது அந்த மேனி இரண்டும், அந்த 2 மேனி ஹம் சம் என்ற அந்த திருமேனி இரண்டும் என்ன ஆகும், அது ஊ ஆ இ ஏ ஓ என்னும் திருமந்திரத்தின் அது பீஜங்களாக மாறும். நம்ம பீஜாட்சரத்தோடு சபீஜமா கொடுக்குறப்ப அது ஓம் சிவாய நம, ஆம் சிவாய நம, ஈம் சிவாய நம, ஏம் சிவாய நம, ஓம் சிவாய நம. இதுல ஓம் தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம் இல்லைங்களா. மற்ற எழுத்துக்கள்லாம் அந்த சீடனுடைய பரிபாகம் பார்த்து கொடுப்பார். அது என்ன செய்யும், அதையே மறுபடி எப்படி மாறும் அப்படின்னா அது ஈம் ஓம் ஓம் ஏ ஆம் ஏம் சிவாய நம அப்படின்னா 5 அந்த பீஜாச்சாரத்தை சேர்த்து கொடுக்கறதும் உண்டு. எனவே அது ஆம் ஈம் ஏம் ஓம் சிவாய நம என்று ஒரு வகையா இருக்கலாம். இன்னொன்று ஈம் ஓம் ஓம் ஆம் ஏம் என அது பீஜாச்சாரத்தை மாற்றி மாற்றி நீங்க பயன்படுத்தினா அதற்கு தக்க அந்த திருக்கூத்தை நீங்கள் தரிசனம் செய்யலாம். எனவே அந்த திருமேனி என்பது இறைவனுடைய திருமேனி. அது ஹம் சம். அந்த ஹம் எதை குறிக்கும், ஹம் இந்த உயிரை குறிக்கும். அந்த உயிருக்குள்ள தானே சிவன் இருக்கான். அவன் ச அந்த உயிரோடு உடனாக இருக்கின்றான். சோமா ஸ்கந்தர் ச ஓமா ஸ்கந்தர் அப்படி ஹம் சம். எனவே இந்த உயிர் மேனி அது ஹம், இறைவனுடைய திருமேனி சம். இது மந்திர வடிவை குறிக்கும். இது நீங்க ஹம்சம்னு சொல்றப்ப அது சோகம் சோகம் என்று வரப்படும். நம்முடைய ராமாயணத்தில் எழுதுறாரு இல்லையா, அவருக்கு என்ன செய்யற ராம என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் அது ஏத்தாப்புல ஒரு மரம் இருக்கு. அந்த என்ன மரம் மரான்னு சொல்றாரு. நீ மரா என்று நீ ஜெபித்து கொண்டிரு என்று நாரத முனிவர் என்ன செய்வார், அந்த வால்மீகி முனிவருக்கு சொல்லிக் கொடுப்பார். அது மரான்னு சொல்றப்ப அதுக்கு ராமன்னு திரும்பி வரும். அது மாதிரி ஹம்சம் வருது, சோகம் சோகம் என்று அது மாறி வரும். அந்த மாதிரி வாரப்ப என்ன செய்யும், அந்த உயிர்மேனியாகிய அந்த ஹம் அது ஜீவபோதம் அது கெட்டு அது சம் ஆகிய அந்த சிவபோதம் பெற்று இவன் என்ன செய்வான், இவன் நிர்விகாரியாக அவிகாரியாக மாறிவிடுவான் என்ற கருத்தை இந்த 28வது பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 29வது திருப்பாட்டு. கூத்தே சிவாய நமஸ் மசியாயிடும் கூத்தே இ அ ஓ ஆ ஏ ஓ சிவாய நம ஆயிடும். கூத்தே இ ஓ ஆ ஏ ஓ சிவாய நம ஆயிடும். கூத்தே இ ஓ ஆ ஏ ஓ நம சிவாய கோல் ஒன்றுமே என்ற கருத்தை இந்த பாட்டில் இதுல என்ன, அந்த பீஜாச்சரத்தை நீங்க மாத்தி நீங்க சொல்லலாம். ஏன் அந்த மாதிரி மாத்தி சொல்லணும் அப்படின்னா, ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாயன்னு சொல்றப்ப அவனுக்கு சில போர் அடிச்சு போடும். ஒரு எந்திர கதியில சொல்ற மாதிரி ஆகிப்படும். அப்ப என்ன செய்ய, பீஜாச்சரத்தை அந்த குருநாதர் மாத்தி கொடுப்பார். அந்த மாதிரி மாத்தினோம்னா அதை என்ன செய்யணும், அது மனோ ஒருமைப்பாட்டோட சொல்லணும். ஏன்னா மனசு அதுலேயே கவனிச்சுட்டே இருந்தாதான் அவனால ஜெபம் செய்ய முடியும். அப்போது என்ன செய்யும், அந்த மனோலயம் உண்டாகும். அந்த மனோலயம் என்ன செய்யும், அந்த மனத்தை நாசம் செய்யும். கூத்தே சிவாய நம சிவாயிடும். எனவே திருக்கூத்து சிவாய நம என்றும் சிவாய என்றும் இருக்கும். அந்த கூத்துக்கா என்ன செய்யணும், நம்ம பீஜாக்கரத்தை சேர்க்கிறோம். அந்த பீஜாக்கரை சேர்க்கிறப்ப அது என்ன, ஈம் சிவாய நம சிவாய, ஓம் சிவாய நம சிவாய, ஆம் சிவாய நம சிவாய, ஏம் சிவாய நம சிவாய, ஓம் சிவாய நம சிவாய. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு முறையும் இருக்கின்றது. அந்த கூத்தே இ ஊ ஆ ஏ ஓம் சிவாய நம ஆயிடும். அந்த மாதிரி என்ன செய்யறோம், ஒன்று கூட நம்ம சிவாய நம சேர்க்கலாம். அந்த மாதிரி சேர்க்கிறப்ப அது என்ன செய்யும், தமிழ் எழுத்துல வரக்கூடிய எம் ஓம் ஆம் ஏம் ஓம் நம சிவாய என்று அது மாறும்.
சிவாய நம வந்து நம சிவாய மாறும், நம சிவாய வந்து சிவாய மாறும். அது ஒன்று கோல் மாறும், கோல் ஒன்று மாறே. கோல் ஒன்றுனா ஒன்றை கொண்டு வந்து மாறுவது. அந்த மாதிரி மாறும்போது என்ன செய்யும், அது வந்து 125 வகையாக மாறும். அது நம்ம 121 வந்து நம்ம பிற்பாடு வந்து பார்க்க போறோம், இந்த திரு அம்பல சக்கரத்துல வந்து பார்க்கிறோம். எனவே இந்த பீஜாக்கரங்களை மாறியிட்டு இந்த திரு ஐந்தலத்தை நீங்கள் ஓதினால் உங்களுக்கு மனோலயம் உண்டாகும் என்ற கருத்து தான். எனவே இருவகை நடனம் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்து ஞான நடனம். அந்த ஞான நடனம் வந்து சிவாய நம என்று அமையும், ஊன நடனம் வந்து நமச்சிவாய என்று அமையும். இது நீங்க உண்மை விளக்கத்துல வந்து பார்த்துறீங்க. இந்த மாதிரி இந்த மந்திரத்தை வந்து நம்ம ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் சிவாய நம என்று உச்சரிக்காம அது கூட வித்தெழுத்துக்கள் என்று கூடுவே அந்த பீஜாக்கரத்தை சேர்க்கலாம். அது எல்லாமே வந்து ஈம் ஊம் ஆம் ஏம் ஓம் சிவாய நம என்று அதில் ஒன்றை சேர்த்து சொல்லலாம், இல்லை 5ஐயும் சேர்த்து சொல்லலாம். அது ஒன்றாகாவது பலவாவது கூட்டி உச்சரிக்கப்படலாம். அந்த மாதிரி கூட்டி உச்சரிக்கப்படாம அதை நீங்க என்ன செய்யலாம், இப்போ நம்ம நெடில் எழுத்தா பார்த்துருக்கோம் ஈமும், அதே குரில் எழுத்தாகவும் நம்ம வச்சுக்கலாம். அப்ப செய்யலாம் அந்த சிவாய நம என்கின்ற அந்த பஞ்சாக்கரம் தான் நமக்கு வந்து மையம். நமச்சிவாய என்பது ஸ்தூல பஞ்சாக்கரம், சிவாய நம என்பது சூக்கும பஞ்சாக்கரம். எனவே நமச்சிவாயம் என்பது ஊன நடனத்துக்கு உரியது, சிவாய நம என்பது அது ஞான நடனத்துக்கு உரியது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து பார்க்கிறோம். அடுத்த நிறைவு பாட்டு. ஒன்றிரண்டாட ஓரொன்றும் உடனாட, ஒன்றின் மூன்றாட ஓரேலும் ஒத்தாட, ஒன்றின் ஆளாடவோ 9 உடனாட, மன்றில் ஆடினான் மாணிக்க கூத்தே. பெருமான் வந்து அந்த மன்றாகிய அந்த திருவம்பலத்தில் அவன் மாணிக்க கூத்து ஆடுகின்றான். அந்த மாணிக்க கூத்து ஆடுறப்ப என்னென்னலாம் அது கூட ஆடுது, நம்ம இது மாதிரி திருவாசத்துலையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம், நடராஜ சதகத்திலையும் நம்ம வந்து பார்க்குறோம் என்னென்னலாம் ஆடுதுன்னுட்டு. அது ஒன்றோடு இரண்டாட, ஒன்றாகிய அந்த பிருத்திவி அது ஆட, இரண்டாட அதுக்கு பிருத்திவிக்கு மேல இருக்கிறதுனா அப்பு, அது இரண்டாகிய அந்த அப்புவாகிய நீர் ஆட, அது ஒன்றொன்றும் உடனாட, அந்த மாதிரி 5 பூதங்களும் அது ஆட, ஒன்றினிடும் 3ஓடு எழுத்தாட, அந்த மாதிரி ஒவ்வொரு பூதங்களும் ஆடுகின்றன. அந்த அங்கியாகிய ஒன்றில் நம்ம உடம்புல வந்து நெருப்பு தத்துவம் வந்து இருக்கின்றது. அந்த நெருப்பு தத்துவம் வந்து எப்படி இருக்கின்றது, அது 3ஆக வந்து காணப்படுகின்றது. ஒன்று வந்து சூரியனில் காணப்படக்கூடிய அக்னி, இரண்டாவது சந்திரனில் காணக்கூடிய அக்னி, மூன்றாவது அக்னியில் காணக்கூடிய அக்னி. எனவே அது 3 ஆட. அந்த இரண்டாவது அடியில வந்து 2வது எழுத்து 3 ஆட, ஓர் எழுத்து ஆட. அப்ப என்ன செய்யும், அந்த 7 உலகங்கள், அந்த பூலோகம், போலோகம், சுவலோகம், மகலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் என்று அந்த 7 உலகங்கள். அதுக்கு மேல 7 உலகங்கள், பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்திலோகம், சிவலோகம் என்ற 7 உலகங்களும் ஒரு சேர ஆட, ஒத்து ஆட, ஒரு சேர ஆட, ஒன்றினோடு ஆடாவோ 9 உடனாட. அப்போது சிவபெருமானாகிய அந்த ஒன்றினால் நவதரு பேதங்களாகிய அந்த 9 ஆட. பெருமானுக்கு நவதரு பேதம்னு ஒன்று இருக்கு, அது சித்தியாரில் நீங்க வந்து விரியாக வந்து படிப்பீங்க. அந்த நவதரு 9 ஆட அந்த இறைவன் என்ன செய்தான், மாணிக்க கூத்தினை அந்த மன்றாகிய அந்த சிற்றம்பலத்திலே வந்து ஆடினான். அந்த நவதரு பேதங்கள் என்ற என்ன, அந்த நவதரு பேதத்துல வந்து அருவம் வந்து 4, உருவம் வந்து 4, அருவுருவம் வந்து 1. அருவுருவம் வந்து சாதாக்கியம், உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு மேல 4 என்ன இருக்கு, அதுல வந்து நம்ம சிவம், சக்தி, நாதம், விந்து, இந்த 4 வந்து அது அருவமா இருக்கும். அது 4 வந்து அருவங்கள். அதுக்கு கீழே அருவுருவமா சாதாக்கியம். அதுக்கு கீழே என்ன செய்யறோம், அங்க வந்து மகேஸ்வரம். மகேஸ்வரத்துல சுத்த வித்தீர்களா, சுத்த வித்துல வந்து அங்க அயன் ஆகிய பிரம்மன் இருக்கின்றார், திருமால் வந்து இருக்கின்றார், ருத்ரன் இருக்கின்றார். அந்த உருவத்தோடு 4 மகேஸ்வரன், பிரம்மன், திருமால், ருத்ரன். எனவே இந்த உருவம் வந்து 4, அருவம் 4, இந்த சதாசிவம். அதை வந்து நவதரு பேதங்கள்னு சொல்லுவாங்க. நவதரு பேதங்களை வந்து சிவம், சக்தி, நாதம், விந்து 4 அருவம். கீழே உள்ள மகேஸ்வரம், அது சுத்த வித்தையில் உள்ள அந்த பிரம்மன், திருமால், ருத்ரன் சேர்த்தா 4 ஆகும். 4 உருவம். நடுவில் வந்து சாதாக்கியம் வந்து அருவுருவம். அந்த 9 ஆட, அந்த 9 உடனாட, நவதரு பேதங்களாகி அந்த 9 ஆட இறைவன் வந்து அந்த மாணிக்க கூத்தனை.
எனவே இதுல வந்து என்ன செய்கின்றார், இதுல வந்து 30 பாட்டுலயே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க வந்து சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று ஜெபிக்க வேண்டும். இந்த சிவாய நமத்தை நீங்க என்ன செய்யணும், அதை வந்து அஜபையாக அதை வந்து நீங்க வாய் விட்டு சொல்லாம என்ன செய்யணும், அது மூச்சு காற்றோடு சேர்த்து மூச்சோடு லயமாக வேண்டும். இப்ப நம்ம இது பண்ணோம் அப்படின்னா சிவாய மூச்சு எடுத்து நம என்று விட வேண்டும். அப்புறம் இப்படி பண்ணோம் அப்புறம் வந்து சிவாய நம, ஏன்னா ஹம் சம் அந்த மாதிரி செய்யலாம். இல்லை உள்மூச்சோடு சேர்த்து சோகம். இதில் எது உங்களுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும், சோகம்னு சொன்னாலும் சரி, ஹம்சம்னு சொன்னாலும் சரி, சிவாய நம என்று சொன்னாலும் சரி, அதை 5 எழுத்தா சொன்னாலும் சரி, 3 எழுத்தா சொன்னாலும் சரி, 1 எழுத்தா சொன்னாலும் சரி, எல்லாமே என்ன, அது வந்து அது அஜபை தான். இதுக்காக வந்து ஒரு அறிஞர் வந்து அவரு 4 மந்திரத்தை சேர்த்து உணவு, இந்த சிவாய நம நம சிவாய சிவாய நம ஓம் சிவ 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 ஓம் என்று ஒரு 4 மந்திரத்தை வந்து சேர்த்து கொடுப்பாரு. அதை நீங்க வந்து குரு மூலமாக வாங்கி கொள்ள வேண்டும். அதுல வந்து சூக்ம பஞ்சாக்கரம் இருக்கும், அது முக்தி பஞ்சாக்கரமும் இருக்கும், ரெண்டு வந்து சேர்ந்துருக்கும். சிவாய நம சிவாய சிவ சிவாய வசி சிவ சிவ என்று அந்த 3 செலுத்தணும். சிவாய நம என்பது தூள பஞ்சாக்கரம், சிவையங்கிறது அது முத்தி பஞ்சாக்கரம். அது சிவைய அங்கே எப்படி இருக்கும், சிவைய வந்து கூட வந்து சிவைய வசின்னு வரும், அல்லது சிவைய சிவன்னு வரும். சிவைய வசி அப்படின்னா அந்த யகாரத்துக்கு 2 பக்கத்துலேயும் வந்து வானொலி சி வ ய வ சி அப்படி இருப்ப இந்த யாங்கிற அந்த உயிரோட சேர்ந்து 2 பக்கமும் திருவுளாகிய வா வந்து நிற்கும். அது சிவைய சிவ அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் வந்து அம்பாலும் ஒரு பக்கம் வந்து சிவனுக்கும். சி வ ய சிவ அப்படிங்கிறப்ப இடது பக்கம் வந்து அங்க அம்பாள் இருப்பா, வலது பக்கம் வந்து சிவன் வந்து இருப்பார். அப்புறம் சிவ சிவ அப்படிங்கிற அந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய அந்த சிவனும் சக்தியுமாக அது மாறும் என்ற ஒரு முறை வந்து சொல்லப்படுகின்றது. எனவே இதுக்கு இன்னொரு பொருள் வந்து தர்மபுரத்தில் என்ன கொடுக்குறாங்க, ஒன்றுங்கிறது முதலாவது வந்து சிவ தத்துவம், அது சிவத்திலிருந்து இரண்டு வந்து சக்தி தத்துவம். ஒன்றா சக்தி தத்துவத்தின் பின் அடுத்தடுத்து நிற்கின்ற அந்த ஒன்றும் சிவமும் சக்தியும் சேர்ந்த அது சாதாக்கிய தத்துவம். அதுக்கு கீழே ஈஸ்வர தத்துவம். அப்போ 1 3 என்ன, அது அந்த ஈஸ்வர தத்துவத்தை அடுத்து உள்ளது சுத்த வித்தை. அந்த சுத்த வித்தியா தத்துவத்தில் உள்ள அந்த அரண் அரி அயன், இந்த பிரம்மன் திருமால் ருத்ரன், அந்த 3. எனவே அவர்கள் வந்து அந்த 3 பேர் 3 ஆட. அப்புறம் ஓர் எழுத்து இந்த 7 என்ன அவை 9 இவற்றுக்கு மேல உள்ள அந்த நாத விந்து சொல்லக்கூடிய நவதரு பேதங்கள் இவையெல்லாம் ஒன்றினால் ஆட, அவை அனைத்த மங்கடம் ஆடுவதால் பெருமான் ஆடக்கூடிய அந்த மாணிக்க கூத்தாக மாறப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. எனவே அந்த 9 தத்துவங்களும் சிவம் சக்தி நாதம் விந்து அது 4, சாதாக்கியம் வந்து 5, அது கீழே உள்ள மகேஸ்வரம் சுத்த வித்தியில உள்ள இந்த பிரம்மன் திருமால் ருத்ரன் என்ற அந்த 9 தத்துவங்களும் அது ஆடுவது என்பது செயல்படுவது. அது வந்து சம்புபட்சமாக செயல்படும் அல்லது அணுபட்சமாக செயல்படும். சம்புபட்சமா செயல்படுனா அவங்க வந்து பிறக்கிறப்பயே தேவரா வந்து பிறப்பாங்க, பிறக்கிறப்பயே பிரம்மனா வந்து பிறப்பாங்க. அணுபட்சம்னா இங்க ஒரு பூமியில வந்து பிறந்து நிறைய சிவபுண்ணியம் செஞ்சு இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யணும், அந்த அதிகார வித்தை படைக்கணுங்கிற அந்த ஆசை இருக்கும். அப்ப வந்து பிரம்மனா வந்து மாறிடுவார். அது வந்து அணுபட்சம் என்று சொல்லப்படும். எனவே அது சம்புபட்சமாகவோ அணுபட்சமாகவோ அந்த ஒவ்வொரு மூர்த்தியும் செய்யக்கூடிய தொழில். பிரம்மன் வந்து என்ன செய்ய படைத்தல் தொழில், அது படைக்கக்கூடிய அந்த நடனத்தை வந்து பெருமான் வந்து ஆடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற என்ற கருத்தை சொல்லி இன்றைய அஜபை என்ற அந்த கருத்தை இந்த பாடல் வந்து நினைவு செய்கின்றேன். அடுத்து வந்து திரு அம்பல சக்கரம் என்று இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தலைப்பு. எனவே அந்த மந்திரங்களை வந்து உயர்ந்தது ராஜா போன்றது எது அப்படின்னா அது சிவாய நம என்கின்ற ஸ்ரீ பஞ்சாக்கரம். அந்த ஸ்ரீ பஞ்சாக்கரம் தான். அந்த ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை வந்து ஜெபிப்பதற்காக யோகிகள் வந்து பல சக்கரங்களை வந்து வளைந்திருக்கின்றார்கள். அந்த சக்கரங்கள் பற்பல எண்ணிக்கையற்றவை. அவற்றுள் அது திரு அம்பல சக்கரம் என்பது என்னது, அது சித் ஆகாய பெருமையில், சித்தாகிய அந்த அறிவாகிய அந்த ஆகாயத்தில்
இந்த ஞானமாகிய அந்த பெருவழியில் பெருமாள் என்ன செய்கிறார்? அங்கே ஆனந்த கூத்து ஆடுறார். இப்ப ஊன நடனம் முடிஞ்சு போச்சு, ஞான நடனம் முடிஞ்சு போச்சு, இப்ப ஆனந்த நடனம். அங்க என்ன செய்கின்றார்? அவர் அந்த அருள் சக்தி என்ன செய்யும்? அவருக்கு இப்போது மந்திர வடிவமாக நிற்கும். பெருமாள் அருள் திருமையோட வருவாரு, அவருக்கு மந்திர வடிவமும் இருக்கும். இப்ப நமச்சிவாயங்கிறத நம்ம இந்த இதை பார்த்துருக்கோம். மாதிரி சிவாய நம, அது ரெண்டுமே நம்ம உண்மை விளக்கத்தை பார்த்துருக்கோம். பெருமாள் அருள் சக்தியோடு மந்திரமாய் நிற்பதற்காக அவர்கள் என்ன சொல்றாங்க? யந்திரத்தை பண்ணுவாங்க. அதே மாதிரி யந்திரம் எதுக்காக பண்றாங்க? ஏன்னா அந்த ஆன்மா அது மந்தம் மந்ததரம், தீவிரம் தீவிரதரம், அந்த தரத்துல நிற்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மந்த பக்குகைகளுக்கு அது ஒரு ஆதாரமாக அது பார்த்தாரு அப்படின்னு என்ன செய்யணும்? அது ஜபம் செய்யணும் தோணும். ஜபம் செய்யணும், நம்ம பூஜையில போய் உட்காந்துட்டு அதை ஜபம் பண்ண செய்வாரு. அதுக்கு உத்தாரக ஆதாரமாக அது நிற்கும். அது தீவிர பக்குகளுக்கு தீவிர நிலைக்கு வந்துட்டான் அப்படின்னா என்ன செய்யும்? அந்த சிவாய நம்ம இவனுக்கு அனுபவ பொருளாக மாறும். அனுபவ பொருளாக அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். தீவிரத்தர பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு ஆனந்த தானமாக, அப்ப வேணா ஒரு ஆனந்தமயமா தான் இருப்பான், வேற எதுவுமே இருக்காது. அங்க அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவம் என்ற எல்லாம் சேர்ந்து அந்த ஆனந்த அனுபவம் ஒன்றே நிற்கும். எனவே அவர்களுக்கு அந்த வேண்டிய வண்ணம் இந்த நற்பயன் அளிக்கக்கூடியது இந்த திரு அம்பல யந்திரம். அந்த யந்திரத்தை தமிழ் சக்கரம்னு சொல்வார்கள். எனவே அஜபைக்கு பின்னால என்ன செய்கிறார்கள்? இந்த மந்திர தலையாகிய இந்த திரு அம்பல சக்கரம் அமைந்துள்ளது. எனவே இந்த மந்திரங்களை எப்படி ஜெபிக்கிறது பத்தியும் இந்த திரு அம்பல சக்கரத்துல நம்ம சொல்லியிருக்கின்றார்கள். இதுக்கு 2 வகையான வேறுபாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல்ல நம்ம இது திருவாடுதுறை உள்ள அந்த பதிப்பு. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்ப என்ன பண்றாங்க? இதுல 12 கோடுகள் இருக்கு. குறுக்கு கோடு 12, நெருக்கு கோடு 12 கோடுப்ப அப்ப என்ன செய்யறோம்? அதுல 11 × 11 அப்ப 121 அறைகள் வரும். அந்த 121 அறைகள்ல எப்படி இந்த எழுத்துக்களை போடுவது அப்படிங்கிறப்ப அந்த மைய கட்டு இருக்கு இல்லையா, அது சீனு இருக்கும். அதே மாதிரி இந்த 2 முனைகள் அங்கேயும் சி தான் வரும். கீழே கடைசியில சீரும். மையத்திலேயும் சி இருக்கும். இப்படி குறுக்கா போனீங்கனாலும் உங்களுக்கு சி வரும். இப்படி நெடுக்கா போனீங்கனாலும் சின்னு வரும். இப்படி நெடுக்கா போனாலும் உங்களுக்கு சீனு வரும். இங்கேருந்து சிவய நம சிவய நம சிவய நம சிவய நம சிவய நம அதை ஜபிக்கிறதுக்காக இந்த எந்திரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இருந்த இவட்டங்களில் 6 ரேகை, இருந்த ரேகை மேல் 6 இருத்தி, இருந்த மனைகளும் 6 11, இருந்த மனம் ஒன்றில் எய்துவன் தானே. இந்த சக்கரம் அல்லது யந்திரம் அந்த எண்ணெய்ல 12 கோடு போடுறோம். அந்த 12 கோடு போட்டோம்னா நமக்கு எத்தனை அறைகள் வரும்? அது 11 × 11 121 மனைகள் அல்லது அறைகள் இருக்கும். அதில் மனை ஒன்றில் எய்துவன் தானே. இந்த மைய அறையாகிய இதுல போய் சிகாரம் இருக்கும். சிகாரம் இங்க நடுவுலையும் இருக்கும், அதுக்கு நேர் மேலே இருக்கும், நேர் கீழே இருக்கும். அது மாதிரி இடது பக்கம் வலது பக்கமும் இருக்கும். இப்படி கோணத்துல போனோம் அப்படின்னா இப்படி போனாலும் சி வரும், இப்படி போனாலும் சி வரும், இப்படி போனாலும் சி வரும், இப்படி போனாலும் சி வரும். எனவே இந்த 4 மூலைகள், அதாவது நம்ம மொத்தம் 8 திசைகள் சொல்லுவோம் இல்லையா. நேர் திசைகள் 4, கோண திசைகள் 4. இப்போ மையத்துல சிவன் இருக்காரு. அப்ப இது கிழக்குன்னு போனா இங்க சிவம், இங்க மேற்க போனா இங்க சிவம், இங்க மேல வடக்க போனாலும் சிவம், தெற்க போனாலும் சிவம். அது மாதிரி இங்க வடகிழக்கு அங்க சிவம், இங்க தென்கிழக்கு இங்க சிவம், தென்மேற்கு சிவம், வடமேற்கு சிவம். அது மாதிரி நேர்கோணம் 4, அது நேர்கோடுகள் நேர் திசை 4, கோண திசை 4 அப்படிங்கிறப்ப இந்த எந்திரத்துல 121 அறைகள்ல பெருமான் ஆரம்பமாகவும் மையமாகவும் முடிவாகவும் இருக்கின்றார். எனவே அந்த 12 கோடுகளை குறுக்கும் நெருக்கமா பார்த்தோம்னா 41 மனைகள் அது அறைகள் வரும். அதன் நடுமனையில் சிவன் எழுதுவான். குறுக்க போனாலும் உங்களுக்கு சிவன் வரும், நெடுக்க போனாலும் அது சிவன் என்று வரும். இந்த அளவுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போகும். இன்னொரு புக்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க அம்மா போட்டாங்க.
திருவம்பல சக்கரத்தை வந்து அவங்க வந்து போட்டாங்க. அப்படி சிவைய நம 4ஆம் தந்திரத்துல போட்டாங்க. இந்த இது பார்த்து நீங்க வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை அம்மா வந்து குரூப்ல போட சொல்றேன், அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. இருந்த வட்டங்கள் ஈராறு ரேகை, ஈராறு 12 கோடுகளை நம்ம வந்து குறுக்கு நெடுக்கமா போடுறோம். குறுக்கு நெடுக்கம் போடுறோம், நமக்கு வந்து 11 × 11 121 அறைகள் வந்து வரும். அந்த 121 அறைகளை வந்து மையத்துல பாத்தீங்கன்னா சிவன் தான் இருப்பான். அது மாதிரி 4 நேர்த்திசை 4 கோணத்திசை, அதுல வந்து சிவன் என்ற சிகாரம் தான் இருக்கும். மத்தெல்லாம் வந்து சிவயனம என்ற அந்த எழுத்துக்கள் வந்து மாறி மாறி வரும் என்ற அந்த அளவுல புரிஞ்சுக்கிட்டா இந்த பாடலுக்கு வரும். அடுத்து தானொன்று வாழிடம் தன்னெழுத்தேயாகும், தானொன்று அண்ணாங்கும் தன் பேரெழுத்தாகும், தானொன்று நாற்கோணம் தன் 5 எழுத்தாகும், தானொன்றிலே ஒன்று அவ் அரண் தானே. இந்த திருவைந்தெழுத்துல வந்து எந்தெந்த அக்கரம் யாருக்கு உரியது? ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சி என்பது சிகாரமாகிய சிவனை வந்து குறிக்கும். வகாரம் அது வந்து அம்பாளை குறிக்கும், திருவுடலை வந்து குறிக்கும். யகாரம் அது வந்து உயிரை குறிக்கும். நகாரம் அது வந்து துரோதன சக்தியை குறிக்கும். இந்த துரோதன சக்தி தான் மாயை கண்மம் இரண்டையும் வந்து தொழில்படுத்துவது. அப்புறம் மகாரம் என்பது அது ஆணவ மலத்தை வந்து குறிக்கும். எனவே இந்த ஒவ்வொரு அச்சரத்துக்கும் ஒரு அந்த 3 மலங்களும் எடுங்களேன். அப்புறம் அந்த சிவைய என்ற சிவன் சக்தி உயிர் என்ற அந்த சேரும். எனவே இந்த சிவம் வந்து தான் பொருந்தி வாழக்கூடிய இடம், அது வந்து மையம், கோணம், நேர்த்திசை, அது சிவனுக்குரிய எழுத்தாகிய அந்த சிகாரம். அந்த சிகாரத்துக்கு தான் எல்லாமே போய் ஒடுங்கும். இந்த சிகாரத்துல போய் வகாரமாகிய அம்பாள் ஒடுங்குவா. அந்த அம்பாளுக்குள்ள வந்து யகாரமாகிய உயிர் வந்து ஒடுங்கும். அப்புறம் என்ன செய்யும்? அந்த நம என்கின்ற கண்மம் மாயை, அது என்ன மாயை வந்து முதற் காரணமாகிய மாயையில வந்து ஒடுங்கும். அங்க மாயையில தான் அந்த கண்மம் வந்து மூலக்கண்மமாக வந்து கிடைக்கும். அப்புறம் ஆணவ மூலமும் அது வலிவிலிருந்து கிடக்கும். எனவே அந்த சிகாரம் தான் ஒப்பற்ற எழுத்து, அதுதான் மற்றவை ஒன்றுவதற்கு இடமாக இருக்கும். ஏனைய வ ய ந ம என்னும் 4 எழுத்துக்களும் அவை பேர் எழுத்துக்களாகும். சிவம் பொருந்தியுள்ள அந்த முற்கூறிய நாற்கோணம், இந்த 4 திசைகள் இருக்கு இல்லையா, இந்த நாற்கோணம் திரு 5 எழுத்தாகும். இப்படி போனாலும் சிவயனமனு வரும், இப்படி போனா எப்படி போனாலும் சிவயனமனு வரும். சிவயனமன் வரும், இப்படி போனா சிவயனமனு வரும், இப்படி போனா சிவயனமனு வரும், இப்படி போனாலும் சிவயனமனு வரும், இப்படி போனாலும் சிவயனமனு வரும், இப்படி போனாலும் சிவயனமனு வரும், எப்படி போனாலும் சிவயனமனு வரும். எனவே பரசிவம் வந்து அந்த மனையிலே ஒன்றி இருக்கும் என்று சொல்ல. அப்ப இந்த சக்கரத்துல வந்து சிவம் வந்து எங்கும் இருக்கின்றான், அதுமாதிரி ஓரிடத்திலும் இருக்கின்றான். இந்த மைய அறையிலும் இருக்கான், இந்த கோண அறையிலும் வந்து அவன் இருக்கின்றான். எனவே அவன் சிவன் எங்குமாகவும் இருக்கின்றான், ஓரிடத்தும் ஒன்றி இருப்பான். எல்லாம் வந்து அவற்றோடு அவன் கலந்து இருக்கின்றான். ஒன்றி வாழிடம், ஒன்றி வாழ் இடம் என்பது பெருமான் வந்து இந்த மையத்துல வந்து இருக்கின்றான். அது நடுவில் நிற்கும் இது. அது தனக்கு நேரான 4 திசை, நேர் திசை வந்து 4 அப்படிங்களா. அப்புறம் கோணத்திசை 4. அப்ப பெருமானுக்கு அந்த 5 எழுத்து இருக்கும் என்று இந்த பாடல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதுக்கு வந்து நம்முடைய தர்மபுர ஆதீனத்துல எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து நடுவுல வந்து ஓம்னு போட்டிருக்காங்க. நடுவுல ஓம் போட்டு பாக்கி எல்லாம் வந்து அவங்க வந்து சிவய நம என்ற அந்த கருத்தை வந்து தர்மபுர பதிப்புல வந்து நடுவுல ஓம் என்கிற பிரணவத்தை கொடுத்து, அந்த பிரணவம் தான் அது என்ன செய்யுது, பஞ்சாட்சரமா மாறுது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த பெருமான் வந்து அது ஒன்று எங்க இருக்கான் அப்படின்னா வந்து இந்த மையத்துல இந்த சிகாரத்துல வந்து அவன் வந்து இருக்கான், அது மையத்துல இருக்கான். எனவே அவன் நடுவிடத்தை ஒட்டிருக்கிறான். அந்த எழுத்து சிகாரம், அதுதான் அவனுடைய பேரெழுத்து என்கின்ற பெரிய எழுத்து. பாக்கி திருப்பெயராகிய மூல மந்திர எழுத்துக்கள், அது சிவாய நம நமச்சிவாயம், அவற்றில் சிகரமாகிய 1 3 கூறப்பட்டது. பாக்கி எஞ்சி இருப்பது 4 எழுத்து. சிய விட்டா வய நம, அது
அந்த 4 எழுத்துக்கள். இந்த பெருமாள் என்ன சென்றார்? அந்த 4 கோணம், 4 திசைகள், 4 மூலைகள் எல்லாவற்றிலுமே அந்த சிகாரம் முதலாக அமையும். எனவே அது ஒன்றிலே ஒன்றுதல். அப்புறம் அந்த மைய அறையில வந்து பெருமானது சிகாரமாக அவர் ஒன்றி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஓம்னு போடுறப்ப அதுல வந்து ஓம் ஹர அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப ஹர என்கின்ற மந்திரமாக அவன் நிற்பான் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 3வது திருப்பாடல். அரஹர என்ன அறியதொன்றில்லை, அரஹர என்ன அறிகிலர் மாந்தர், அரஹர என்ன அமரருமாவர், அரஹர என்ன அரும்பிறப்பன்றே. தமிழ்ல வந்து அந்த ஹாங்கிற எழுத்து கிடையாது. அதுல என்ன பண்ணோம், அது காங்கிற எழுத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஆனா நம்ம உச்சரிக்கப்ப என்ன சொல்றோம், அரஹர அப்படின்னு அரக்கரன்னு சொல்லக்கூடாது, அரஹர அந்த மாதிரி தான் நம்ம வந்து மாதிரி நமச்சிவாய அப்படி நம்ம வந்து சிகாரத்தை வந்து நம்ம சொல்றோம். ஆனா நம்ம சொல்றது அந்த வடமொழியில சி தான், நம சிவாய அந்த மாதிரி தான் நம்ம வந்து உச்சரிக்கணும். இது அரஹர என்ன அறியது ஒன்றில்லை. நீங்கள் அரஹர என்று சொன்னால் உங்களால் அடையக்கூடிய காரியம் எதுவுமே அருமையானது கிடையாது. அரஹர என்ன அருகிலர் மாந்தர். எனவே என்ன செய்யறோம், அது எப்படி சொல்றதுன்னுட்டு மக்களுக்கு தெரியவில்லை. அரஹர என்ன செய்ய அமரரும் ஆவர். நீ அரஹர 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 என்று நீ ஜெபித்துக் கொண்டே இருந்தால் நீ தேவர்களாக அமரர்களாக மாறி விடுவார். அரஹர என்ன அரும் பிறப்பன்றே. அரஹர அரகன்னு சொன்னாலே உங்களுக்கு அப்பொழுதே பிறப்பு வந்து ஒளிந்து போய்விடும். இதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, தர்மபுர படத்துல நடுவுல வந்து ஓம் ஹரன்னு போட்டிருக்காங்க. எனவே இந்த சக்கரத்துல வந்து ஓம் ஹர என்னும் மந்திரத்தின் சிறப்பு வந்து கூறப்படுகிறது. அரன்னா என்ன, அவனது அந்த அறுப்பவன், பாசங்களை வந்து அறுப்பவன், பிறவியை வேர் அறுப்பவன், என் பிறவியை வேர் அறுப்பவனே என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்துல அந்த 1ஆம் அதிகாரத்திலையும் அந்த அரகரத்தை பற்றி மெய்கண்டர் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இதற்கு சிவன் சிவன் சொல்லிட்டு இருந்தவர் இப்ப அரண் அரண் என்கின்ற அந்த பெருமானுடைய அந்த எழுத்தை பற்றிய அதை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அரஹர என்று சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், நீங்க வந்து தேவனாக மாறிவிடலாம். முத்தி அதான் வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க. அங்கே வந்து ஞான சம்பந்த அரண்நாமமே சூழ்க என்று நம்முடைய ஞான சம்பந்த பெருமானே வந்து அங்க அரண் என்கின்ற சொல்லியிருக்கிறார். நம்மளே நம்ம அரஹர நம்ம பார்வதி பதை அந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த அரஹர அரஹர என்ன சொல்லலாம், நம்ம சிவ 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 சிவன்னு சொல்லலாம், அரஹர அரஹரன்னு சொல்லலாம். அந்த அரஹர அப்படிங்கிறது அதையும் நம்ம என்ன செய்யலாம், அந்த மூச்சோடு சேர்த்து அர ஹர 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 அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி சொன்னோம்னா நமக்கு என்ன செய்யும், முக்தி வந்து நமக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த பாட்டு 4வது பாட்டு. 8 நிலையுள்ள எங்கோ இருப்பிடம், 8னில் ஒன்றும் 2 7 ஒட்டிய விந்தும் நாதமும் ஓங்கிட பட்டது மந்திரம் பான்மொழியாலே. 8 நிலையுள்ள எங்கோன் இருப்பிடம் என்று சொல்கிறார்கள். அந்த சிவாய நம என்று சொல்லி அங்க 8 கட்டம் இருக்கு. அந்த 8 கட்டத்திலையும் சிவன் தான் இருப்பான். அந்த அதுக்குள்ள 8னில் ஒன்றும் 8னில் ஒன்று வந்து அது நடுவில் அந்த சி என்ற எழுத்து, 2 3 6 7 14 அத ஒட்டிய விந்துவும் நாதமும் ஓங்கிட. அப்ப கடைசியா இருக்கிறது நாதம் விந்து, அப்புறம் பட்டது மந்திரம் பான்மொழியாலே. இந்த மந்திரம்லாம் எங்கேருந்து வந்தது, அது வந்து நாதத்திலேருந்து வந்தது. நாதம் நாதத்திலேருந்து விந்து, அங்கேதான் நமக்கு என்ன செய்கிறார்கள், இந்த வாக்கு வந்து வந்தது. அது பராபச்சந்தி மத்தியமா வைகரி என்ற அந்த வாக்குகள் தான் நமக்கு வந்து மந்திரமாக வந்து மாறி இருக்கின்றது. எனவே அதை வந்து இந்த அறைக்குள் சொட்டலாம். எனவே இந்த 8 கோணத்துல, இந்த கோணத்திசை பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த பந்தத்துல பார்த்தோம். அதுல வந்து 4 நேர்த்திசைகள் 4 கோணத்திசைகள். எனவே அந்த மூலைகள் 4ம் ஒழித்த அப்புறம் என்ன செய்யும், அங்கேயும் சிகாரம் தான் இருக்கு.
அதற்கு நேர்னாக நடு அறையில பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அங்கேயும் சிகாரம் தான் இருக்கு. அது கூட நீங்க என்ன செய்யலாம், அங்க ஆச்சாரிய பெருமக்கள் வந்து அந்த பீஜாட்சரத்தை சேர்த்து கொடுப்பாங்க. அதை வந்து ஹவும், ஹம், ஹூம் அப்படிங்கிற அந்த பீஜாட்சரத்தை சேர்ப்பாங்க. அதை வந்து அந்த பிரணவத்தோடு சேர்த்து அது அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஓம் ஹம், ஓம் ஹவும், ஓம் ஹூம், ஓம் ஹஹ அப்படின்ட்டு இந்த புக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இங்க ஓம், ஓம்ங்கிற வந்து அது ஹவும், ஓம் ஹூம், ஓம் ஹம், ஓம் ஹஹ அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு எந்திரத்தை வந்து இந்த புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நிறைவு பாடல். மட்டவில் தாமரை மாது நல்லாளுடன் ஒட்டி இருந்த உபாயம் அறிகிலர் விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்டவல்லார் உயிர் காக்கவல்லாரே. இப்ப விந்துவை கட்டுவது என்ற ஒரு முறை இருக்கின்றது, மந்திரத்தை கட்டுவது என்கின்ற ஒரு முறை இருக்கின்றது. இந்த அஜபா மந்திரத்தை என்ன செய்ய கட்டவல்லார்கள் யார் வந்து கட்டுறாங்களோ அவர்கள் 6 உயிர், இந்த அருமையான உயிரை காக்க வல்லவர்கள் என்கிறது. இப்ப பதவுடைய பார்க்கலாம். மட்டு அவில், மட்டு மட்டு என்பது தேனை குறிக்கும் அல்லது அமிர்தத்தை வந்து குறிக்கும். எனவே தேன் விரிய பெற்ற தாமரை, தாமரைங்கிறது இந்த இதய தாமரை. இந்த இதய தாமரையில் தான் நம்ம வந்து பூஜை செய்யறோம் சரிங்களா. எனவே அந்த பூஜை மட்டவில் தாமரை மாதனுடன் ஒட்டி இருந்த உபாயம் அருகிலர் அப்படி. எனவே மூவாதேவியோட பெருமான் வந்து அங்கு மட்டவில் தாமரை மாதுநலுடன் ஒட்டி இருந்த சிவபெருமான் எப்பொழுது அவரோட ஒட்டி இருப்பார். அது வந்து தாதான்மை சக்தியாக இருக்கும். அதை இழந்திருக்கக்கூடிய அதை காரணத்தை அந்த உபாயத்தை யாரும் அடைகிறார். அப்ப விட்ட எழுத்தை அந்த ரேசக எழுத்து அது வந்து சரி எதோ சரி ரேசக எழுத்தோடு அந்த ரேசக எழுத்து வந்து போக எழுத்து வந்து அது அதை சேர்த்தோம்னா நம்ம மூச்சு இருக்கிறது, ஊனு வந்து மூச்சை வந்து வெளில விடுவது. அது மாதிரி ரேசக எழுத்தோடு போக எழுத்தை அவர்கள் கும்பிக்க வல்லவர்கள் உயிரை காக்க வல்லவர்கள். மட்டவில் தாமரை என்பது அந்த இதய தாமரையை வந்து குறிக்கும். அந்த இதய தாமரையில இருந்தால் பெருமாள் என்ன செய்யறோம், அங்க பூஜைக்கு வந்து ஆவாகனம் பண்ணோம், திரும்ப வந்து நம்ம அதுக்குள்ள வந்து கொடுக்கும். அது மாது நல்லால், மாது நல்லால் என்பது அது நம்முடைய பெருமாட்டியை வந்து குறிக்கும், உமாதேவியை குறிக்கும். எனவே அதை விட்ட ரேசகத்துள் அதுல வந்து என்பது ஹம் என்று வரும். அப்ப இதை என்ன பண்ணும், பூரகத்துல வந்து அது சோனு வரும். எனவே சோ ஹம், சோ ஹம், அதை ரெண்டும் கட்டுவது என்பது நம்ம குறிப்பது. சோனு மூச்சு எடுக்கிறோம், மூச்சை நிறுத்துறோம், அப்புறம் ஹம்முன்னு வந்து வெளியிடுறோம். அதை வந்து நம்ம என்ன செய்யறோம், பெருமாண்ட அந்த மூச்சை வந்து நம்ம கட்டுகின்றோம் என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் போனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் மரணாமே சொல்க வையகமும் துயல் தீர்கவே. வான்மிகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசிக குறைவிலாதவர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நட்டமும் வேலி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூடு செய்து அனைவராக கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் என்று சீரடியார் பொற்பாதங்களை வணங்கி இந்த திருமந்திர சிந்தனை நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், திருச்சபைசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், இல்லை நிறைவு செய்து விடலாம். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். திருவம்பலத்தை பத்தி ரொம்ப விளக்கம் சொன்னீங்க. அடியன் கொஞ்சம் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அடியன் பயணத்துல இருக்கிறதுனால கேட்க முடியல.
அது வந்து நீங்க திருவாரூரை போட்ட திருவாமலை சக்கரம் அடியன் கிட்ட இருக்குதுங்க ஐயா. நான் நாளைக்கு அடுத்த வீடியோ போட்டு அனுப்புறேங்க ஐயா. அது நீங்க திறந்தெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், அதுகிட்ட இருக்குது. ஆனா அதுக்கு அருமை தெரியல. கொடுத்தாங்க, ஒரு குருநாதர் தான் கொடுத்தாரு, வாங்கி வச்சிருந்தாரு. அது ஒன்னும் யூஸ் பண்றதுல அப்படியே வச்சிருக்கேன் அல்மாரில. அது மாதிரி ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதை எடுத்து அடுத்து வந்து இந்த சேக்கிழார் பெருமான் வந்து ஞானசம்பந்தர் புராணத்திலயும் நாவுக்கரசு புராணத்திலயும் அவங்கள வரவேற்கும்போது அடியெல்லாம் அரகர தான் ஒத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு வருதுங்க ஐயா. அது நீங்க அரகரன்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. நாமெல்லாம் இப்ப சிவாயனமா சிவாயனமான்னு சொல்றோம். அவங்களாம் அடியாலாம் ஒரு வரவேற்பு அரகர அரகரன்ற இந்த ஒலிதான் விண்ணிலா விண்ணிலையும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் புராணம் பதிவு செய்திருக்காரு. அது அடியானுக்கு ஞாபகத்துக்கு வந்துங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நீங்க இன்னைக்கு அமல சக்கரத்தை பத்தி சொன்னது ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சு, யூடியூப்ல கேட்டுட்டு அப்புறம் பதிவு போடுறேங்க ஐயா. சிவாய நம்ம திருவடி வணக்கங்க. திருச்சிற்றம்பலம். அடியான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா.